ओम नमो भगवते वासुदेवाय जन्मादि अस्य यतो अन्वयादि इतरतश्च अर्थेषु अविघ्नेश्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिवृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो अमृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मः प्रोचितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवम् अत्र वस्तुशिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा अपरैरीश्वरः सद्यो हृद् अवरुध्यते अत्र कृतभिः शुश्रूषितक्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसम् आलयं मुहुरहोरसिकाः भुवि भावुकाः यं प्रवचन्तमनिपेदमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवो विनेतुः तं सर्वभूतहृदि मुनिमानतोऽस्मि यस्वानुभावम् अखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतिथिदीर्षां तमोन्दं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् वासुदेवपरा वेदा वासुदेवपरा मखाः वासुदेवपरा योगा वासुदेवपरा क्रियाः वासुदेवपरं ज्ञानं वासुदेवपरं तपः वासुदेवपरो धर्मो वासुदेवपरागतिं वासुदेव सर्वमितिं कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय श्रीगोविन्दाय नमो नमः। नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्ग्रये कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय श्रीगोविन्दाय नमो नमः। अहो भाग्यं नन्दगोपव्रजौकसां यन्मित्रं परमानन्दं पूर्णं ब्रह्मसनातनं नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। प्रह्लाद नारद पराशर पुण्डलीक व्यासाम्बरीशं शुकशौनक भीष्मदाभ्यान् रुक्माङ्गद विभीषणादीन् पुण्यानुमान् परमभागवतान् स्मरामि। बर्हापीठं नटवरवपुः कर्णयो कर्णिकारं बिभ्रद्वासः कनककपिशं वैजयन्तीं च मालरन्ध्रान् वेणोरथसुधया पूरयन् गोपवृन्दै वृन्दारण्यं स्वपदरुणं प्राविशद गीतकीर्तिः। बर्हापीठं नटवरवपुः कर्णयो कर्णिकारं बिभ्रद्वासः कनककपिशं वैजयन्तीं च मालन् रन्ध्रान् वेणोरधरसुधया पूरयन् गोपवृन्दै वृन्दारण्यं स्वपदर्मणं प्राविशति गीतकीर्तिः அப்படின்ட்டு அதி அற்புதமான ஒரு மயிலிறக தன்னுடைய சிரசில் தரிச்சுண்டு திரிபங்கி லலிதாகாரணா வித்தஸ்த பாதார்விந்தனா முரளீதரனா அப்பேற்பட்ட அதி அற்புதமான கோட்டி சூரிய சமப்பிரபன்னு சொல்லக்கூடிய பிரகாசத்தின் தேஜஸ்யம் வெளிப்படுத்துறவனா பீதாம்பரதாரியா இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் பிருந்தாவனத்துக்குள்ள கோக்களையும் கோக்குட்டிக்குள்ளையும் ஓட்டிண்டு உள்ள நுழையிற காட்சிய வர்ணனை பண்ணக்கூடிய வேணுகுவித தியான ஸ்லோகம். எந்த ஸ்லோகம் அப்பேற்பட்ட பிரம்மஜானியான சுகரையே ஆகர்ஷணம் பண்ணித்தோ அந்த ஸ்லோகமும் அதில் இருக்கிற வர்ணனையும் ஆச்சாரியாலாம் ரொம்ப அழகா சொல்றா. அந்த வர்ணனை அவன் பிருந்தாவனம் பிரவேசம் பண்ண ஒரு வர்ணனை மட்டும் இல்லை, நம்ம ஹிருதயத்துக்குள்ள பிரவேசம் பண்ற வர்ணனை. அந்த பிருந்தாவனம் நம்மளுடைய ஹிருதயம் தான். அந்த ஹிருதயத்துக்குள்ள பகவான் பர்ஹாபீடம் நடருபு கர்ணியோ கர்ணிகாரம் அப்படின்னு பிரவேசம் பண்ணணும். அப்படின்னா பகவான் எங்க பிரவேசம் பண்ணுவோம்? நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்துல உட்காந்துக்கோங்கன்னு ஒரு ஆசனத்தை கொடுக்குறா. அழுக்கா இருக்கு, தூசி தட்ட வேண்டியதா இருக்கு. நம்மளும் அழகா வெள்ளை வஸ்திரங்கள்லாம் போட்டுட்டு புது புடவையெல்லாம் உடுத்துட்டு போய் உட்காண்டா உட்காருவோமா? இங்க வந்து உட்காந்துக்கோங்கன்னு ஒரு ஆசனத்தை கொடுத்தா உட்காருவோமா? அந்த இடம் அவ்வளோ நிர்பலமா சுத்தமா இருந்தால் தானே உட்காருவோம்.
பகவான் நம்மளுடைய ஹிருதயத்தை பிரவேசம் பண்ணி இங்கே அமர்ந்துக்கோன்னு சொன்னால் நம்மளுடைய ஹிருதயம் எவ்வளோ துவச்சமாக இருக்கணும் அப்படின்றதுனால அந்த ஸ்லோகத்தை அதி அற்புதமாக ஆச்சாரியாலாம் சொல்கிறா. உன்னுடைய ஹிருதயத்தையே பிருந்தாவனம் ஆக்கிக்கோ, அந்த ஹிருதயத்தை துவச்சமாக ஆக்கிக்கோ. சேத்தோ தர்ப்பண மார்ஜனம் பவ மகா தாவாக்னி நிர்வாபணம் ஸ்ரேய கைரிவ சந்திரிகா விதரணம் வித்யாவது ஜீவனம் ஆனந்தாம்புதி விதனம் பிரதிபதம் பூர்ணாமிருத சுவாதனம் சர்வாத்ம ஸ்னபனம். அப்படி ஸ்னபனம் பண்ணி இங்கே வந்தால் சத்யோஹிருத் அவருத்தத்தை அத்திர கிருத்திபி சுஸ்ரூஷபி தக்ஷணாத்து அப்படின்னு அந்த க்ஷணமே பகவான் இந்த இடத்துல ஏறி உட்காண்டுருவான். அழகா ஒரு குழந்தை அவள் அம்மாவை பார்த்தவொடனே அப்படி அள்ளி தானா அப்படி ஏறிட்டுரும். அவள் தூக்கிக்கணுன்ற அவசியம் கூட இல்லை. நம்ம ஹிருதயம் அந்த மாதிரி சொச்சமாக இருந்தால் பகவான் தானா ஏறி உட்காந்துருவானா. உட்கார்ந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, நம்மளாம் அவனுடைய குழந்தைகள். மழலை பேச்சு சொன்னாலும் ரசித்து எப்படி ஒரு அம்மா கேட்பாளோ அது மாதிரி அவன் சம்பந்தமான அந்த லீலைகள் சேஷ்டிதங்கள் எல்லாத்தையும் மழலை பேச்சை சொல்கிற மாதிரி நம்ம எல்லாரும் நம்மளுடைய பாவ தகுதிக்கு ஏத்தாப்புல சொன்னாலும் அவன் ஆசையா இப்படி கன்னத்தில் இப்படி கையை வச்சுண்டு அவன் உட்கார்ந்துட்டு கேட்பானாகில் அப்பொழுதுதான் நம்மளுக்கெல்லாம் ஒரு அனுகிரகம் அப்படின்றதுனால சாட்சாத் இந்த ராதாகிருஷ்ணன் இந்த இடத்துல ஒரு படமா இல்லை, இது விருந்தாவனம். பேரே விருந்தாவனம் தான் இந்த இடத்துக்கே. நம்ம ஹிருதயம் விருந்தாவனம். இந்த இடத்துல நம்ம எல்லாரும் ஆத்தியத்துல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த சத்சங்கத்தையும் இந்த சப்தாகத்தையும் எப்படி ஆரம்பிக்கணும்னால், ஹே கிருஷ்ணா, என்னுடைய சுவாமினியானுடைய ராதையோட அழகா இங்க உட்காந்துக்கோ, இப்படி உட்காந்துக்கோ, சொல்ற கதையை அழகா கேளு. நான் தத்து பித்துன்னு வளர்னா கூட நீ அதை சரிப்படுத்தி நன்னா கேளு. நீ ஆனந்தப்பட்டா எங்களுக்கெல்லாம் ஆனந்தம் உண்டாகுன்ற பிரார்த்தனையை இங்க சாட்சாத் ராதாகிருஷ்ணன் உட்காண்டிருக்கா அப்படின்ற ஒரு பாவத்தோடு நம்ம இந்த சத்சங்கத்தை ஆரம்பிக்கணும். அஹோ பகீயம் ஸ்தனகாலகூட்டம் ஜிகாம்சயாபாயயத் அபிசசாத்வி லேபே கதிம் தாத்ரி உச்சிதம் ததோன்யம் கம் வாதயாளும் சரணம் வ்ரஜேம கம் வாதயாளும் சரணம் வ்ரஜேம கம் வாதயாளும் சரணம் வ்ரஜேம. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சாட்சாத் பரபிரம்மம், கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் அப்படின்னு பாகவதமும் சொல்றது. பூர்ணம் பிரம்ம சனாதனம் அப்படின்னு சாஸ்திரங்களும் எடுத்து சொல்றது. அந்த கிருஷ்ணன் இந்த உலகத்துல பண்ணது ஒரு அவதாரம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை, தானா தன்னுடைய சுதாமத்தை விட்டு இங்க வந்தான். கோலோக பிருந்தாவனமான தன்னுடைய சுதாமத்தை விட்டு தானா இங்க வந்து ஆசைப்பட்டு எடுத்துட்ட அவதாரம். ஏன் ஆசைப்பட்டு எடுத்துட்டான் அப்படின்றத தசமஸ்கந்த கட்டத்துல பார்ப்போம். அந்த தன்னுடைய அவதார காரியத்தை முடிச்சுண்டு, அவனுடைய அவதார காரியம் என்ன அப்படின்னு கேட்டா, அவன் பிரம்மாவுக்கு சொன்னதை எல்லாரும் மேற்கோள் காட்டுவா. இந்த கம்சனை வதம் பண்ணணும், அவனுடைய மந்திரிகளான இந்த அசுரன் அந்த அசுரன்லாம் வதம் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவதாரம் பண்ணான். பூமி பாரத்தை குறைக்கணுன்றதுக்காக அவதாரம் பண்ணான் அப்படின்னு சொல்லுவா. அதான் அவனுடைய அவதார காரியம்னு சொல்லுவா. இல்லையா, அதுதான் இல்லை, அது அவளுக்கு சொன்னது. அவனுடைய அவதார காரியம் என்ன அப்படின்னால், அப்பேற்பட்ட பக்தாள் தன்னுடைய அவதாரம் முடிஞ்சும் எவ்வளவு வருஷம் ஆனாலும் இந்த கோரமான கலியில தன்னுடைய ஸ்மரண மாத்திரத்துல அவனுடைய குணங்கள், அவனுடைய ரூபங்கள், அவனுடைய நாமங்கள், அவனுடைய சேஷ்டிதங்கள், அவனுடைய லீலைகள் எல்லாத்தையும் அனுஸ்மரணம் பண்ண மாத்திரத்துல அவளுக்கு குதூகலம் உண்டாகி பரமானந்தம் ஏற்பட்டு அவனுடைய சித்தத்தையே அவனை தன்னுடைய சித்தத்திலே தரிச்சுண்டு அவனே வந்து அடையக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக அவதாரம் பண்ணானா. அந்த அவதார காரியத்தை முடிச்சுட்டு பிரபாச கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய சோம்நாத்ல தன்னுடைய அவதாரம் முடிக்கிற தருணத்துல உத்தவனுக்கும் மைத்ரேயருக்கும் ஒரு பெரிய உபதேசம் பண்றான். ஏகாதச ஸ்கந்தத்துல அதை நம்ம பார்ப்போம். அந்த உபதேசத்தை முடிச்சுண்டு பகவான் உத்தவனை பார்த்து கேட்கிறான். இங்கேயும் அங்கேயும் பார்த்துட்டு இருக்கான் பகவான், இப்படி எப்படி பார்த்துட்டு இருக்கான். என்ன யாரோ எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கே அப்படின்னா, இந்த விதுரனை எங்க காணும்னு கேட்கிறான். சாட்சாத் பரமேஸ்வரன், சாட்சாத் அகிலாண்டகோட பிரம்மாண்ட நாயகன், அவனை நம்மளுடைய அந்திம ஸ்மரணமா வச்சுட்டோம். அந்தே நாராயண ஸ்மிருதின்னு சொல்ல போறார் துத்திய ஸ்கந்தத்துல.
எவனை அந்திம ஸ்மரணையா நம்ம வச்சிருந்தால் நம்ம அவனுடைய லோகம் அடைவோமோ, அவன் தன்னுடைய அவதாரத்துக்காரர் முடிக்கரிச்சே இந்த விதுரன் எங்கன்னு தன்னுடைய அந்திம ஸ்மரணனா விதுரன் வச்சுட்டான். அந்த விதுரன் எப்பேற்பட்டவன்? உத்தவன் கேட்கறான், எதுக்கு சுவாமி அவனை தேடுறேன் அப்படின்னா, இந்த விதுரனுக்கு பாகவதம்ன்ற சொத்தை நான் கொடுக்கணும்னு வச்சிருந்தேன். அதை அவன் காணும், தீர்த்த யாத்திரை போயிட்டான். அந்த விதுரனை நீங்க யமுனா நதி தீரத்துல பாப்பீர், பார்க்கறச்சே இந்த மைத்ரேயர்கிட்ட அதை கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுங்கோ அப்படின்னு உத்தவன் கிட்ட தன்னுடைய பாதுகையும் கொடுத்து தானே சுயம் பாகவதத்தில் பிரவேசம் பண்ணி அதையும் கொடுத்து உத்தவனை அனுப்பரிச்சேன். உத்தவன் அந்த விதுரனை எதிர்பார்த்துண்டு கால்நடையா நடந்து வந்துட்டு இருக்கிறச்சே பகவான் சொன்ன மாதிரியே யமுனா நதி தீரத்துல அந்த விதுரனை பார்க்கிறார். திருத்திய ஸ்கந்தத்துல வரக்கூடிய விஷயம், பாகவதத்துடைய ஆதாரம் இது. அந்த விதுரனை பார்த்த உடனே ரெண்டு பேரும் என்னமா ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். ஏன்னா ரெண்டு பேரும் அப்பேற்பட்ட கிருஷ்ண பக்தாள். ஒரு கிருஷ்ண பக்தாள் இன்னொரு கிருஷ்ண பக்தாளை பார்த்தால் தாங்காது உலகம் அவளுக்கு. உலகம் தெரியாது, லோகம் தெரியாது. ஒருத்தர் அப்படியே கிருஷ்ண பக்தியில அமிழ்ந்து அவனுடைய கதைகள் எல்லாத்தையும் பரஸ்பரம் பரிமாறிண்டே இருப்பான். நேரம் போறதே தெரியாது. அந்த மாதிரி அவளும் பரஸ்பரம் நேரம் போறதே தெரியாம அவ கிருஷ்ண பக்தியே கிருஷ்ண ஸ்மரணையே அனுஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கிற கட்டத்துல அந்த விதுரன் இந்த உத்தவனை பார்த்து சொல்றான், உம்மை போல ஒரு பாக்கியசாலி உண்டா? ஏன்றால் அப்பேற்பட்ட கிருஷ்ணன் மதுராகமனம் வந்த உடனே 120 வயசு கிருஷ்ணன் இங்க இருந்தான். 120 வருஷம் இருந்தான் இந்த பூலோகத்துல. 14 வருஷம் தான் பிருந்தாவனத்துல இருந்தான். பாக்கி நேரம்லாம் மதுரா, துவாரகா, குருக்ஷேத்திரம்னு எங்கெல்லாம் சுத்தின்னு இருக்கானோ அங்கெல்லாம் உத்தவன் சுத்தின்னு இருப்பான். எங்கெல்லாம் கிருஷ்ணன் சுத்துறானோ உத்தவன் சுத்தின்னு இருப்பான். அந்த 14 வருஷத்துல அவன் அடிச்ச லூட்டி நம்மளுக்கெல்லாம் போறோம், அது வேற விஷயம். அதை பார்க்க தான் போறோம். வாஸ்தவத்துல உத்தம பக்தாள்லாம் அந்த பிருந்தாவன லீல முடிஞ்ச உடனே பாகவதம் முடிச்சிருதுன்னு எழுதி போயிடுவான். அந்த மாதிரி இருக்கிறச்சே இந்த உத்தவன் அவனோடவே இருந்தான் இல்லையா, மந்திரியா இருந்தான், கிருஷ்ண மந்திரியா இருந்தான். அதை பார்த்து விதுரர் சொல்றார், அப்பேற்பட்ட பாக்கியசாலியாச்சே நீர், உம்ம மந்திரியா போட்டுண்டாலே அப்படின்னு சொல்ற கட்டத்துல கிருஷ்ணலீலை அனுஸ்மரணம் பண்ணிட்டு கிருஷ்ண கிருப்பையை அனுஸ்மரணம் பண்ணிட்டு உத்தவன் சொல்ற அந்த ஸ்லோகத்தை இப்ப நம்ம அனுஸ்மரணம் பண்ணிட்டோம். இப்போ என் சாமர்த்தியமா விதுரா, என் சாமர்த்தியத்தில் இவருடைய மந்திரியா இருந்தனா, இல்லைன்னா நான் மந்திரிக்கான காரியத்தை தான் பண்ணனா. அப்பேற்பட்ட கிருஷ்ணன் தானே இருந்தான், என்னை ஒரு ஸ்தானத்துல உட்கார வச்சான். நீ என் மந்திரின்னு சொல்லிட்டான். என்ன அப்பப்போ கேட்பான், இது சரியா உத்தவான்னு கேட்பான். தனக்கே தெரிஞ்ச விஷயத்த சரின்னு நானும் ஏதோ ஆமோதனம் பண்ற மாதிரி சொல்லுவேன். பண்ற காரியம் எல்லாத்தையும் பண்ணிட்டு என்னை மந்திரியா போட்டுண்டு அவனை சுத்தி 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 நான் என்ன பண்ணுவேன்னா, அவனுக்கு மந்திரியா இருக்க மாட்டான், அவனை சுத்தி 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 வந்துட்டு இருப்பேன். அவன் பண்ண காரியங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பேன். அந்த 114 106 வருஷத்துல நான் அவன் பண்ண காரியங்கள்ல பார்த்துட்டு இருந்தனால் அதுல ஒன்னே ஒன்றுதான் எனக்கு புலப்பட்டது, தயை, கருணை, 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 கருணை. அந்த கருணையே தான் பார்த்துட்டு இருந்தேன். பாத்ரா பாத்திரம் விசாரணம் ந குருத்தே அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி பாத்திரம் விட்டு பிச்சை இடுன்னு சொல்றான். இவனோ பாத்திரம் அறிய மாட்டானா, எல்லார்கிட்டையும் வந்து எதுக்காக அவளுக்கு அனுகிரகம் பண்ண, திருவிக்கிரையை வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். அப்பேற்பட்ட அசுரர்களுக்கெல்லாம் மோட்சத்தை கொடுக்கிறான். அந்த மாதிரி கொடுத்துன்னு வர அந்த கிருஷ்ணனை இவன் ஸ்மரணம் பண்ணிட்டு எதனால அப்படி பண்ணானா, கம்பாதயாளும் சரணம் விரஜேம, தயையினால பண்ணான், தகுதியினால பண்ணல. அதுலயே உச்சகட்டமான ஒரு பக்தி அஹோ பகீயம் ஸ்தனகால கூட்டம் ஜிகாம் சாய பாயயத் அபிசாத்வி நேபேகதிம் தாத்ரி உச்சிதம் ததோன்யம் கம்பாதயாளும் சரணம் விரஜேம சொல்றான். அப்பேற்பட்ட பகி, பகாசுரனுடைய சகோதரியான பூத்தனை ஹாலாகல விஷத்தை தன்னுடைய ஸ்தன்னத்துல தடவிண்டு வந்து இவனுக்கு ஒரு பொய் வேஷத்தை காட்டி தாயார் மாதிரி இவனுக்கு பாலை கொடுத்தால் இவன் தன்னுடைய தாயார் ஸ்தானத்துல அவளை வச்சு அவளுக்கும் மோட்சத்தை கொடுத்தான். அப்படின்னால் அந்த தயாளு, அந்த கிருபாளு அவனுடைய தயையினால எல்லாரும் உத்தாரணம் பண்றானே, அந்த தயைய யாரால கொண்டு போய் எப்படி அதை நிரூபணம் பண்ணிட முடியும்னு உத்தவன் கதர்ற ஸ்லோகத்தை நம்ம அனுஸ்மரணம் பண்ணிட்டோம். இந்த ஸ்லோகத்தினால இந்த சத்சங்கத்தை, இந்த சப்தாகத்தை ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அந்த தயை தான் அதமனான என்னை இங்க உட்காந்து வச்சிருக்கு. இப்பேற்பட்ட க்ஷேத்திரம் திருவிடைமருதூர்ன்ற க்ஷேத்திரம். இங்க கோவிந்தபுரம், மருதானல்லூர், திருவசநல்லூர்னு இருக்கக்கூடிய 3 மடங்கள் அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனத்தையும் நாம சித்தாந்தத்தையும் ருஜுப்படுத்தின க்ஷேத்திரம். 3 குரு ஆச்சாரியால் இருந்த க்ஷேத்திரம். அதுல திருவசநல்லூர் இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஐயாவாள்
நாராயணா வாசுதேவா கிருஷ்ணா. தன்னுடைய திருவாயில பஞ்சாட்சரத்தை வச்சுண்டு, ஹிருதயத்துல ராதாகிருஷ்ணனை வச்சுண்டு உபாசனை பண்ணிண்டு எந்த க்ஷேத்திரத்துல மகாலிங்கத்தோடைய ஐக்கியமானாரோ அந்த க்ஷேத்திரத்துல திரு அவதாரம் பண்ணி, சூரதாசருடைய அம்சம்னு கூட சொல்லுவா, திரு அவதாரம் பண்ணி அப்பேற்பட்ட பிரம்மஸ்ரீ வெங்கட்ராம பாகவதர், அவர்கிட்ட இருந்து கத்துக்காத பாகவதாள் கிடையாது சம்பிரதாய பஜனத்தை. அப்பேற்பட்ட பக்தி பாவத்தோடு இருந்தவர், பாவுக்கர் ரசிகர். அவருடைய ஜெயந்தியை முன்னிட்டு அவர் வாழ்ந்த கிரகத்துல, எந்த கிரகத்துல அவ்வளவு சப்தாகங்கள் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவே வியாசபீடத்துல அலங்கரிச்சு பண்ணாரோ அந்த கிரகத்துக்குள்ள அடியெடுத்து வைக்கக்கூடிய தகுதியிலும் இல்லாத ஒரு அதமனை பிடிச்சி இங்க உட்கார வச்சு 7 நாளைக்கு வாயில பாகவதத்தையும் போட்டு இந்த பாகவத சத்தாக கிரமேண நம்மளுக்கு சொல்ல வச்சாருனால் கம்மா தயாளம் சரணம் பிரஜேமனு கதர்றதத்வார வேற என்ன பண்ணிடுது. அந்த தயை தகுதியை பார்க்காது. யாருக்கு கிருப பண்ணணும் அப்படின்னு நினைச்சதோ அவளை கூட்டி இங்க வந்து உட்கார வச்சிடும். கிருஷ்ணனுக்கு ஏன் அடியை மேல கிருப்ப வந்தது? இது சுய பிரதாபம் இல்லை, பகவானுடைய தயை அப்படின்றது. அன்னைக்கு ஏதோ யாருக்கோ தேனுகாசுரனுக்கும் பகாசுரனுக்கும் வத்சாசுரனுக்கும் கிருஷ்ணா பூதனிக்கும் கொடுத்த தயை அப்படின்னால் புராணம்னு நம்மளாம் நினைச்சுக்க வேணாம். இன்னைக்கும் அது நம்மளுக்கு பிரமாணம் ஆறுதுன்றதுனால அந்த தயை ஸ்மரிச்சுண்டு, எந்த தயை அடியேனையும் இங்க உட்கார வச்சு நம்ம இங்க எல்லாரையும் உட்கார வச்சு இந்த கிரகத்துல அவ்வளவு அழகா இந்த பாகவத சப்தாகத்தை கேட்க வைக்கிறதோ அந்த தயை, அந்த கிருப்பை 7 நாளும் நம்ம கூடவே இருந்துட்டு இந்த சப்தாகத்தை நம்ம ஒரு சமர்ப்பணமா பண்ணக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற பிரார்த்தனையோட இந்த சத்சங்கத்தில் இந்த சப்தாகத்தையும் நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த சத்சங்கமும் சப்தாகமும் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா சரணாரவிந்தத்திலும் ஸ்ரீ வெங்கட்ராம பாகவதருடைய சரணாரவிந்தத்திலும் அடியனுடைய சத்குருநாதரான பக்தி ஸ்வரூப் தீர்த்த மகாராஜருடைய சரணாரவிந்தத்திலும் குருஜி சரணாரவிந்தத்திலும் சமஸ்த சாதுக்களுடைய சரணாரவிந்தத்திலும் சமர்ப்பணம் பண்ணி இந்த சத்சங்கத்தை ஆரம்பிக்கிறோம். ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு எடுத்த உடனேவே சாதாரணமா 7 நாள் சப்தாக கிரமேண பண்றது அப்படின்றது ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அந்த 7 நாள் அப்படின்றது பாராயண கிரமமா ஒரு நாளைக்கு இவ்வளவு ஸ்லோகங்கள்னு பாராயணம் பண்ணி பிராத்தக காலத்துல சாயந்தர வேளை மத்தியானங்கள்ல சாதாரணமா பாகவதம் சப்தாகம்னா இப்படிதான் நடக்கணும்னு சொல்லிருக்கு. இதுல ஒரு விதி ஒரு கிரமம்னு கிடையாது, ஒரு பாவம் தான். இது என்ன பாவம் அப்படின்னா, கார்த்தால வேளையில பாராயணங்கள் முடிஞ்சு சித்த விசிராந்தி கொஞ்சம் விசிராந்தி எடுத்துட்டு மத்தியான வேளையில ஒரு பஜனை, ஒரு கோவிந்த சதகம், ஒரு அஷ்டபதி, இல்லைன்னா நாமசங்கீர்த்தனம் அப்படின்றது ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பண்ணிட்டோ, இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள் க்ஷேத்திரங்கள் எல்லாத்தையும் போய் தரிசனம் பண்ணிட்டோ வந்து சாயந்தர காலத்தில் உட்காந்து இந்த மாதிரி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பிரவச்சனம் பண்றது அப்படின்றது ஒரு சம்பிரதாயம் இல்லை, பாவம். என்ன அர்த்தம்னால் 7 நாள் அந்நிய சிந்தனை வந்துடக்கூடாது. அதுல 7 நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாள் பாகவத மகாத்மியம் அப்படின்றத பாராயண கிரமத்திலும் பிரவச்சன கிரமத்திலும் அனுபவிக்கிறதுன்றது ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அது எதுக்கு தேவைப்படுறது அப்படின்னா, நம்மளை 7 நாளைக்கு தயார்படுத்துறது இந்த பாகவதம். 7 நாளைக்கு நம்மளுடைய ஹிருதயம் பிருந்தாவனம் ஆகணும் அப்படின்னா அதை தயார்படுத்தணுமே. நம்ம சித்தமும் மனசும் சஞ்சரிச்சுட்டே இருக்கும். ஒரு க்ஷணம் எப்படி விட்டா வாட்ஸ்அப் நோண்டிட்டு இருக்கோம் உட்காந்து, இல்லையா? அப்படி எழுந்து போக தோணும், அப்பதான் தூக்கம் வரும், எல்லாம் நடக்கும். 7 நாள் நம்ம சித்தம் இங்க நம்மளுக்கு ஒடுங்கணும் அப்படின்னா, யாரோ ஒரு மகான் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு வச்சுப்போமே, அந்த மகானை பத்தி நம்ம கேட்கணும். யாரோ ஒருத்தர் 7 நாள் உட்காந்து அவரை பத்தி சொல்ல போறார் அப்படின்னா அந்த மகானுடைய மகாத்மியத்தை, அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்றத தெரிஞ்சாதான் நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு ஸ்ரத்த ஒண்ணு உண்டாகும். அதே கிரமத்தில் எந்த புராணத்தை எடுத்துட்டாலும் அதனுடைய மகாத்மியத்தை சொல்லி, எந்த கிரந்தம் எடுத்துட்டாலும் ஒரு பகவத்கீதையோ தேவி பாகவதமோ எது எடுத்துட்டாலும் அதனுடைய மகாத்மியம் அப்படின்றத சொன்னால்தான் அதனுடைய மகத்துவம் நம்மளுக்கு புரியும். அந்த மகத்துவத்தை தெரிஞ்சுட்டா ஓஹோ இப்பேற்பட்ட விஷயம் போல இருக்கே அப்படின்னு நம்மளுக்கு தோணும், ஸ்ரத்தையா உட்கார தோணும் நம்மளுக்கு. அதுக்காக அந்த மகாத்மியத்தை எடுத்த உடனே வச்சு ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம், கவலைப்படாதீங்க, இன்னைக்கு அவ்வளோ நேரம் எடுக்க போகிறது இல்லை, லேட்டாக ஆரம்பிச்சிடும், மைக் செட்டிங்லாம் இருக்கிறதுனால யதாசக்தி என்ன முடியுமோ அதை நம்ம அனுபவிச்சால் நம்மளோட ஹிருதயம் இங்கே லயிக்கும் அப்படின்றதுனால இந்த மகாத்மியம் அப்படின்றத ஏற்படுத்துறது ஒரு சம்பிரதாயமா வச்சுட்டு இருக்கோம். அந்த மகாத்மியம் என்ன அப்படின்னா, ஸ்ரீமத் பாகவதத்துடைய மகாத்மியம் பத்ம புராணத்துல 6 அத்தியாயத்துல
அதி விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் நம்ம இப்போ பாராயணமாக பார்த்தோம். அப்படின்னா இன்னைக்கு அதை தானே எடுத்துக்கணும். ஸ்ரீமத் பாகவதத்தை மட்டும் அப்படி சொல்லிட முடியாது. ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்றதுடைய மகாத்மியம் அப்படின்றது ஒரு 6 அத்தியாயத்தில் பத்மபுராணத்தில் அடக்கிட முடியாது. ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்றது வாஸ்தவத்தில் பார்த்தா இது ஒரு கிரந்தம்னு சொல்லிட முடியாது, இது ஒரு புராணம்னு சொல்லிட முடியாது, இது ஒரு ஞானம்னு சொல்லிட முடியாது. எனக்கு பாகவதம் தெரியும், இது ஒரு ஞானமயமாக சொல்லிட முடியாது. இது ஒரு பாண்டித்யம், எனக்கு சர்வ ஸ்லோகங்களும் தெரியும், 18,000 ஸ்லோகம் தலைகீழ் பாடம் சொல்லிட முடியாது. இதை உக்காண்டு அந்த இடத்துல உட்காந்து ஸ்ருண்வன் கிருணன் சம்ஸ்மரையன் சச்சிந்தையன் நாமானி ரூபானித மங்களானிதே கிரியாதீர்த்த சரணாரந்தேயோ ஆவிஷ்டச்சேதாக நபவாய கல்பத்தே அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை எடுத்துட்டு அப்படியே அதுக்கு ஸ்ருண்வன் அப்படின்னு ஒரு 2 மணி நேரம் வியாக்கியானம், கிருணன் 2 மணி நேரம் வியாக்கியானம், அப்படி வியாக்கியானம் பண்ணக்கூடிய கிரந்தமும் கிடையாது. அப்போ இது என்னதான்? ஸ்ரீமத் பாகவதம்ன்றது ஒரு மகாத்மியம் கிடையாது, கிரந்தம் கிடையாது, பாண்டித்யம் கிடையாது, வியாக்கியானம். அப்போ என்னதான் அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்றது ஒரு அனுபவம். அதை நம்மளால ஒரு கிரந்தம்னு எடுத்துட முடியாது. எப்போ நம்மளுடைய ஹிருதயத்தில் கிருஷ்ணனும் ராதையும் புகுந்துண்டு நம்ம ஹிருதயம் உருகி பிரதி ஸ்லோகம் உருகி உருகி கண்ணில் ஆனந்த பாஷ்பம் வந்து மேனி சிலிர்த்து தொண்டையில் கற்கடம் ஏற்பட்டு அப்படியே அவன் மயமா ஆறுமோ அப்போதான் பாகவதம் நம்மளுக்கு லபிச்சுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அனுபவம் அப்படின்றது எப்போ ஏற்படும்? எப்படி ஏற்படும் அந்த அனுபவம்? அப்பேற்பட்ட அதிகாரிகள் அந்த கதைகளை சொன்னால் அப்படினால் ஏற்படுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஸ்ரீ அண்ணா மாதிரி ஒரு மகாபுருஷர் இங்க வந்து சொன்னார் அப்படின்னால் சாட்சாத் பகவதம்சம் அப்படின்னால் அந்த மாதிரி ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்ம இருக்கிற காலகட்டமும் அப்படி இல்லை. அப்படின்ற பட்சத்தில் ஆச்சாரியாலாம் ரொம்ப அழகா சொல்றா, ஒரு விஷயத்த முதல்ல விடு, நான் சொல்றேன் நான் கேட்கறேன் அப்படின்ற பாவத்தை விட்டுட்டு முதல்ல உட்கார். ஸ்ரோதா வக்தா நாராயண. இந்த இடத்துல அடியேன் சொல்லலை 7 நாள், நீங்கள்லாம் கேட்கல, நம்மளாம் சேர்ந்து ஒரு பிரார்த்தனை என்னன்னா இப்பதான் அந்த பிரார்த்தனையை பண்ணிட்டோம். ஹே கிருஷ்ணா, ஹே ராதே, இங்க வந்துட்டு நீங்க உட்காருங்கோ, நீங்களே சொல்லுங்கோ, உங்களுக்கு எந்த விதமா சொல்லுங்கோ, எந்த சரித்திரங்கள்லாம் அனுபவிக்கணுமோ சொல்லுங்கோ. எங்க சங்கல்பம் கிடையாது. நாங்க ஏதோ நோட்ஸ் எடுத்துன்னு வருவோம், இன்னைக்கு பிரகலாத ஸ்துதி, இன்னைக்கு சுகஸ்துதி, இன்னைக்கு இந்த சரித்திரம் அந்த சரித்திரம்னு பிளான் பண்ணிட்டு வருவோம். எங்க பிளான்லாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு சச்சந்தமா என்ன தோன்றதோ அது அடியனுடைய வாக்கில் உட்காந்து சொல்லுங்கோ, எல்லாருடைய காதலையும் உட்காந்து கேளுங்கோ. அந்த இந்திரியங்கள் எல்லாத்தையும் வியாபிச்சு இருந்துட்டு ஆத்மாவை ஊடுருச்சி மனசை உருக்கி சித்தத்தை உருக்கி ஆத்மாவில் ஃபுல்லா உட்காந்துட்டு ஏனாத்மா சம்பிரசீததி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மாவை ஆனந்தப்படுத்தக்கூடிய அந்த பரமாத்மாவும் பகவானும் ஆனந்தப்பட்டானால் அவனுடைய ஆனந்தத்துடைய ஒரு டால் நம்மளுக்கு அடிச்சு நம்மளுக்கு ஆனந்தம் ஏற்படும். அப்படின்றதுனால இங்க நம்மளுக்கு பிரார்த்தனை என்ன அப்படின்னா ஸ்ரோதாபக்தா நாராயணகம், அடியன் சொல்லலை, நீங்கள்லாம் கேட்கல, நம்ம எல்லாருமே கிருஷ்ணமயமா ராதாமயமா உட்காந்துருக்கோம். அவளே சொல்லணும், அவளே கேட்கணும், அவளே ஆனந்தப்படணும். அந்த ஆனந்தத்தை நம்மளுக்கு லெவலேஷன் நம்மளுக்கு கொடுத்துட்டா இந்த சப்தாகம் சஃலமாகும்ன்றதுனால அந்த ஆனந்தம் நம்மளுக்கு கிடைக்கணும், பிராப்தி ஆகணுன்றது குருநாதோட சரணாரவிந்தத்துல நம்ம சமர்ப்பணமா பண்ணியும் இந்த சத்சங்கத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்றது மகாத்மியம் சொன்ன மாதிரி 6 ஸ்கந்தத்தில் விவரிக்கப்பட்டிருந்தாலும் பல லட்சணங்கள் சொல்றா, பலவிதமாக மகாத்மியத்தை அனுபவிக்கலாம். சாதாரணமாக சம்பிரதாயமாக அந்த 6 அத்தியாயத்தை மட்டும் எடுத்துக்கிறது இல்லை, பலவிதமாக அதை அனுபவிக்க முடியும் நம்மளால. ஆச்சாரியாலும் அப்படிதான் போட்டிருக்காங்க. அப்போ நம்ம எந்த கிரமத்தில் நம்ம அனுபவிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆச்சாரியெல்லாம் எடுத்த உடனே சொல்றா அதுக்கான முக்கியமான அதி முக்கியமான லட்சணங்கள்லாம் முதல்ல எடுத்துக்கோ, அதை அனுபவிக்க ஆரம்பி. அப்பதான் அதோடைய மகாத்மியம் புரியும். அப்படின்னா பிரதம காரணம் பாகவதத்தை விட மேல வேற எதுவுமே இந்த உலகத்துல கிடையாதுன்றதுக்கான பிரதம காரணம் ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷ கிருஷ்ண ஏவகி. இப்பதான் பாகவத மகாத்மியத்துல பார்த்தோம். ஸ்ரீமத் பாகவதத்துடைய விசேஷனம் அப்படின்றத 6 அத்தியாயத்துல பத்ம புராணத்தில் சொல்லியிருக்கலாம், பல இடங்கள்ல சொல்லியிருக்கலாம். ஆச்சாரியாள்லாம் என்ன சொல்றா, ஸ்ரீ அண்ணா என்ன சொல்றார், எடுத்த உடனே சாட்சாத் பிரத்யக்ஷ கிருஷ்ணன் அப்படின்றத எடுத்த உடனே தெரிஞ்சுக்கோங்கோ. அதுக்கு மேல நம்மளுக்கு என்ன ருஜுவோ, அதுக்கு மேல என்ன பிரமாணம் வேணும், இந்த பாகவதத்துக்கு மேல வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இந்த கோரமான கலியுகம் ஆரம்பிக்க போறது. கிருஷ்ண அவதாரம் முடியற வரைக்கும் கலியால உள்ள பிரவேசம் பண்ண முடியாது. கிருஷ்ண அவதாரம் முடிய போறது. பிரபாச கஷேத்திரத்துல இப்பதான் பார்த்தோம், உத்தவனும் மைத்ரேயரும் உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த இடத்துல உத்தவன் வந்து கிருஷ்ணனை பார்த்து அவனோட பீதாம்பரத்தை உலுக்கி, அந்த காலத்துல காலர்லாம் கிடையாது,
பீதாம்பரத்தெல்லாம் உலுக்கி ஒரு கேள்வி கேட்குறான், நியாயமாடா கிருஷ்ணா இது? கிருஷ்ணன் கேட்குறான், என்னடா அப்பா பண்ணிட்டேன் நான் அப்படின்னா, நீ இருக்கிறச்சவே இந்த உலகம் தாங்கலை, நீ இருக்கிறச்சவே துரியோதனாதிகளுடைய தொல்லை தாங்க முடியல, நீ இருக்கிறச்சவே சக்தியோடைய அவதாரமான திரௌபதிய ஒருத்தன் கையை பிடிக்கிறதுக்கான துணிச்சலை ஏற்படுத்திட்டான், நீ இருக்கிறச்சவே அதர்மன்றது அங்கங்க எட்டி பார்க்கறது, நீ இருக்கிறச்சவே இந்த கலின்றது அப்போ போய் எட்டி பார்க்கறது, இந்த கலியுகத்தில் தான் பிரத்யேகமா நீ இருக்கணும், இப்ப போய் நீ விட்டு போறியே, இது நியாயமா? இந்த கலியுகத்தில்னா நீ இருக்கணும். பகவான் சொன்னா, அது எனக்கு தெரியும்டா உத்தவா, நானும் இதுக்கு முன்னாடி நிறைய அவதாரம் பண்ணி பார்த்துருக்கேன், நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். வராக அவதாரம் பண்ண, அங்க ஒரு பகவத்கீதை சொன்னேன், வாமன் அவதாரம் பண்ண, உபதேசங்கள்லாம் பண்ண, மத்ஸ்ய அவதாரம் கூர்ம அவதாரம் பண்ண, நரசிம்ம அவதாரமே பண்ணி எடுத்துட்டு வந்து உட்காந்துட்டேன். இப்போ இந்த அவதாரத்திலும் பகவத்கீதையை சொன்னேன், எவனும் கேட்கறது இல்லை. நான் இன்னும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னா இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, அதி அற்புதமா பகவான் சொல்றான், ரசமயமான பக்தியுக்தமான பாவத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்கக்கூடிய பதங்கள் ஒன்றுத்தையும் போட்டு போட்டு ஒரு பதத்திலையும் நானே இருந்துட்டு ஒரு பதத்திலையும் ராதையை புகுத்துட்டு, ராதைன்றவள் பகவானுடைய ஆஹ்லாத சக்தி, பகவானுடைய ஆஹ்லாத சக்தினா பிரேம சக்தி. இந்த கலியுகம் கோரமான கலியுகம், யாருக்கும் லேசில் உருகாது. உட்கார்ந்துட்டு எல்லா கதையும் கேட்கலாம்னா கேட்க மாட்டா, எழுந்து போயிடுவா, கேட்டாலும் புரியாது. அப்படி இருக்கிறச்சே சாட்சாத் ஆஹ்லாத சக்தியான ராதை அப்படின்றவள் ஒரு பதமா இருந்துட்டு அதுக்கான அர்த்தம் பாவபூர்வமா இருக்கணும். அந்த பாவம்ன்றது கிருஷ்ணனா இருந்ததுனால் அந்த பிரேமையும் அந்த பாவமும் எல்லாருக்கும் யாருக்கு அவளோட ஹிருதயத்துல தரிக்கிறதோ அப்பதான் அவளுக்கு உத்தாரணம். அப்படின்றதுனால நான் வாங்மய மூர்த்தியா என்னுடைய பக்தி என்னுடைய ஆஹ்லாத சக்தி ரெண்டுத்தையும் தேஜஸா எடுத்துட்டு இந்த பாகவதம்ன்ற கிரந்தத்துல என்ன நானே புகுத்திக்க போறேன். இந்த பாகவத கிரந்தம் அப்படின்றது வியாசருடைய முகத்திலிருந்து வரப்போறது, சுக்கர் அப்படின்ற கிளி அதை கொத்த போறது, அவருடைய அனுபவத்தினால எல்லாருக்கும் இது அனுபவபூர்வமா கிடைக்க போறது. அந்த அனுபவம் கிடைக்க தான் எல்லாருக்கும் உத்தாரணன்றதுனால நான் அனுபவமா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நிரூபணம் பண்றதுக்காக இப்பதான் பாகவத மகாத்மியத்துல பார்த்தோம், தானே தன்னுடைய தேஜசா வாங்மய ரூபத்தை எடுத்துட்டு அந்த பாகவதத்துக்குள்ள பிரவேசம் பண்ணி உத்தவன் கிட்ட கொடுத்தான். அப்படின்றதுனால இது கிரந்தம் இல்லை, இது சாட்சாத் கிருஷ்ணன். அப்படின்றதுனாலே ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷ கிருஷ்ண ஏவஹி ஸ்வீகிருதோசி மயாநாதா முக்தியார்த்தம் பவசாகரே. அழகா அதனால எடுத்து சொன்னார். இந்த பாகவதம் அப்படின்றதுக்கான மகாத்மியம் வாஸ்தவத்துல சொல்லணும்னா இதோட இன்னைக்கு பிரயோஜனம் முடிச்சுன்றோம். இவ்வளவுதான் விஷயம். இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு இல்லையா? அப்படி முடிச்சுருவாரோ அப்படின்னு நான் முடிக்க போறது இல்லை. ஏன்னா நாளைக்கு பார்க்க போறோம் பிரதமஸ்கந்தத்தில் எடுத்த உடனே இந்த உலகத்திலிருந்து வழிபடுறதுக்கு என்ன மோட்சம் எப்போ கிடைக்கும்னு பரீட்சித்து சுகபிரம்ம மகர்ஷி கேட்கறச்சே சுகபிரம்மர் எடுத்த உடனே 7 ஸ்லோகத்தில் அதை சொல்லி முடிச்சுட்டு அந்த 7வது ஸ்லோகத்தில் எடுத்து சொல்ல போறார், ஜன்மலாப பரப்பும் சஹா அந்தே நாராயண ஸ்மிருதி அப்படின்ட்டு சொல்ல போறார். 7 நாளைக்கு பரீட்சித்து உட்கார போறான். உட்கார்ந்துட்டு இவர் வந்துடுறார் சுக்கர், ஆத்ம நிவேதனம் பண்றான். நான் மோட்சம் அடையறதுக்கு என்ன பண்ணணும், 7 நாள் நான் எப்படி பிரயோஜனப்படுத்திக்கணும் அப்படின்னா ஜன்மலாப பரப்பும் சஹா அந்தே நாராயண ஸ்மிருதின்னு எடுத்த உடனே 2வது நிமிஷம் சொல்லிட்டார். ஆச்சாரியெல்லாம் கேட்கிறா, அப்போ 7 நாள் கதை எதுக்கு சொல்லிட்டாரு. அந்த நாராயண ஸ்மிருதி தான் வராது. அது வர்றதுக்கு போஷணமா 7 நாள் கதை சொன்னாரா? 7 நாள் கதை சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. பரீட்சித்தாலும் அப்பேற்பட்ட ஸ்ரோதா 7 நாள்ல கதை கேட்டு 7 நாள்ல எல்லாரும் பார்க்கறதே மோட்சம் அடைஞ்சுட்டா நம்மளும் 7 நாளா கதை கேட்டுட்டு இருக்கோம். ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. ஆக்சுவலி அந்த மாதிரி இருக்கச்சே பாகவத மகாத்மியம் அப்படின்றது ஸ்ரீமத் பாகவத ஆக்கியோயம் பிரத்யக்ஷ கிருஷ்ண ஏவஹி அப்படின்னு சொல்லிட்டு அதோடு எழுந்து போயிட வேண்டியது. அதனால் அந்த ஒரு வாக்கியத்தில் நம்மளுக்கு நம்பிக்கை ஏற்பட மாட்டேங்கிறதுனால மேலே அதனுடைய சில முக்கியமான விஷயங்களை எடுத்து சொல்லி அந்த மகாத்மியம் எவ்வளவு முக்கியன்றதை ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் இன்னைக்கு அனுபவிக்கணும் அப்படின்றது பிரார்த்தனை. ஸோ எடுத்த உடனே சொல்றா, பாகவதம்ன்றது சாட்சாத் கிருஷ்ணன் அப்படின்றவன் பூர்ணம் பிரம்ம சனாதனம் அப்படின்றதுனால அவனுக்கு மேற்பட்ட விஷயம் இல்லை. சத்தியம் பரம் தீமகி அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் பரம் அப்படின்னாலே பரமமான வஸ்து, அதுக்கு மேற்பட்டது இல்லைன்னு அர்த்தம். அது மாதிரி இந்த பாகவதம் சாட்சாத் கிருஷ்ணனுக்கு மேற்பட்ட வஸ்து இல்லை அப்படின்னா இந்த உலகத்துல மட்டும் இல்லை சகல உலகத்திலையும் பாகவதத்துக்கு மேற்பட்ட விஷயம் வேற எதுவும் இல்லை அப்படின்றதுதான் பாகவத மகாத்மியம். இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு மேல எடுத்த உடனே சொல்றார்,
பாகவதம் ஏன் அவ்வளவு அழகா அமைஞ்சிருக்கு? சாட்சாத் கிருஷ்ணன் உள்ள உட்காந்து அவருடைய ஆஹ்லாத சக்தி எப்படி வந்திருக்கு, நம்மளுக்கு எப்படி அந்த பாவத்தை ஏற்படுத்துறது அப்படின்னா, ஆமூலாக்ரம் ரசஸ்திஷ்டன். பாக்கி கிரந்தங்கள் எல்லாம் எடுத்து பாருங்க, சகல புராணங்களும் எடுத்துன்னு பாருங்க. சாஸ்திரம்னு சொல்றது அப்படின்னா 4 வேதங்கள் ஒரே வேதமா இருந்தது. 4 வேதங்கள், உபவேதங்கள் 6 ஆயுர்வேதம், தனுர்வேதம், அந்த வேதம், இந்த வேதம்னு ஒரு 6 உபவேதங்கள், 18 பிரதானமான உபனிஷத்துகள் பகவத்கீதை உட்பட, 108 உபனிஷத்துகள்னு வேற சொல்லுவா, 18 புராணங்கள், 108 புராணங்கள் வேற சொல்லுவா, பூர்வ மீமாம்சை, உத்தர மீமாம்சை, வேதாந்த சூத்திரம், இதிகாசங்கள், புராணங்கள், இவ்வளவு இருக்கு. இவ்வளவும் சேர்ந்தது சாஸ்திரம். இதுல எதுல வேணாலும் எடுத்து பாருங்க, அதுல எதுல வேணாலும் பார்த்தாலும் 1000 விஷயம் சொல்லிருக்கு, 1000 தத்துவங்கள் சொல்லிருக்கு, தத்துவமயமா இருக்கும். அந்த தத்துவங்கள்லாம் நம்மளுக்கு புரியவும் போறது இல்லை. அப்படின்னா தர்மத்தை சொல்லும், தர்மம் நம்மளுக்கு பண்ண வர போறது இல்லை. அப்படின்னா இதை பண்ணி இது கிடைக்கும், அதை பண்ணி இதை கிடைக்கும், இதை பண்ணி இதை கிடைக்கும் சொல்லிட்டு கிதவ தர்மம்னு சொல்லக்கூடிய லோகோத்திரமான தர்மங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லும். இது எதுலையும் நீங்க பார்த்தேன் அப்படின்னா பிரதிபதம் கிருஷ்ணன், பிரதிபதம் கிருஷ்ணலீலை, பிரதிபதம் கிருஷ்ண சம்பந்தப்பட்ட பாகவதர்கள், அவளுடைய சரித்திரங்கள், பிரதிபதம் அவனுடைய நாமங்கள், அவனுடைய ரூபங்கள், அவனுடைய குணங்கள், அவனுடைய சேச்சதங்கள். பாகவதத்தை 18,000 ஸ்லோகம் எடுத்து பார்த்தால் அந்யதா வேற விஷயமே கிடையாது. அப்படின்றதுனாலேயே ஆமூலாகம் ரசஸ்திஷ்டன் அப்படின்னு சொன்னார். ஏன் பாகவதம் கேட்கணும்னா, பாகவதம் என்ன பண்றது, இப்படி ஆரம்பத்துல உட்காந்துருக்கே போர் தான் அடிக்கும். அடா அப்படின்னு தான் உட்காந்துருப்போம் நம்ம எல்லாருடைய திருமுகத்தை பார்த்தா தெரியறது. இல்லைன்னு சொல்லலை, கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்லலை. அப்படி இருந்துட்டு இருக்கச்சே அப்படி கேட்க 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 ஆஹா 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 ஆஹான்னு சொல்லிட்டு ஆமூலாகம் ரசஸ்திஷ்டன்னு சொல்லிட்டு அதுல ரசத்தை அப்படியே திரவியமா 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 விட்டு 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 அதை அப்படியே நம்மளுடைய உள்ளத்தை உருக்கி நம்மள அவன் மயமா ஆக்கி. வாஸ்தவத்துல சொல்லணும் அப்படின்னா அதிகாரிகள் சொல்றான்றதில்ல, இங்க அடியேன்னு சொல்லல, ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாதான் சாட்சாத் சொல்லிட்டு இருக்கார். அப்படின்றது சந்தேகம் இல்லை. போக போக தெரியும் 8:30 மணி ஏன் ஆச்சுன்னு தோணணும். சாயந்தரம் மத்தியானம் பாராயணம் 12:30 மணி முடிக்கிறச்சே ஏன் பாராயணம் முடியறதுன்னு இருக்கு. பாகவதத்துக்குள்ள புகுந்தா வெளில வர முடியாது, செங்கத்துவாய்க்குள்ள போறா மாதிரின்னு சொல்லுவா, வெளியில வரவே முடியாதுன்றதுனால அது எப்படினால் ரசத்தை கொடுத்துடுறது. அப்படின்றதுனால ஆமூலாகம் ரசஸ்திஷ்டன் அப்படின்னு எடுத்து சொன்னான். அந்த ரசம் எப்படி வருது அப்படின்னா, சாதாரணமா பாகவதத்துக்கு எல்லா புராணங்களுக்கும் சாதாரணமா சொல்லுவா பஞ்ச லட்சணங்கள் அப்படின்னு சொல்லுவா. 5 லட்சணங்கள் சொல்லுவா எல்லா புராணங்களுக்கும். அது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்ன்றத சொல்லணும், எப்படி இந்த உலகம் உண்டாச்சு அப்படின்றதெல்லாம் சொல்லணும். பிரகிருதி தத்துவம், ஜீவ தத்துவங்கள் அப்படின்றது எல்லாத்தையும் சொல்லணும். சொல்லிட்டு மன்வந்திர கதைகள்லாம் சொல்லணும், ராஜவம்ச கதைகள்லாம் சொல்லணும். அந்த மாதிரி 5 லட்சணங்கள் இருக்கு. பாகவதம் ஏன், பாகவதத்துடைய மகாத்மியம் என்ன, அதனுடைய மகத்துவம் என்ன அப்படின்னா 10 லட்சணம் சொல்லியிருக்கார் பாகவதத்தில். 10 லட்சணம் இருக்கு. அத்த சர்கோ விசர்கச்ச ஸ்தானம் போஷணம் பூதய மன்மந்திர ஈஷா அனுகதா நிரோதோ முக்திர் ஆஸ்ரய. 10 லட்சணம் சொல்றார் பாகவதத்துக்கு. அந்நிய புராணங்கள் அந்நிய கிரந்தங்கள்லாம் 5 லட்சணம், 5 லட்சணமே கிடையாது, 10 லட்சணம் சொல்றார். சர்க எடுத்த உடனே, சர்க்கம் அப்படின்னால் பகவான் தானே பண்ணக்கூடிய சிருஷ்டி, தத்துவ சிருஷ்டின்னு சொல்லுவார். அதை திருத்தீய ஸ்கந்தத்தில் அதுக்கான விஸ்தாரணம் நம்மளுக்கு கிடைக்கிறது. பகவான் எல்லா சிருஷ்டி தத்துவத்தையும் தானே தான் சிருஷ்டி பண்றான். அதுக்கு மேல விசர்கோ அப்படின்னா பிரபஞ்ச சிருஷ்டி, அதுதான் பிரம்மாவுக்கு கொடுக்குறான். இது ரெண்டும் பகவான் எப்படி தத்துவ சிருஷ்டி பண்ணான் அப்படின்றத பகவத் ரூபமா சொல்றது பாகவதம். அந்த தத்துவ சிருஷ்டி ஒரு தத்துவமும் 20 தத்துவங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்ம இந்திரியங்கள், பஞ்சபூதம், பஞ்ச தன்மாத்திரை, அதுக்கு மேல இருக்கக்கூடிய 4 தத்துவங்கள் மனஸ், புத்தி, அகங்காரம், சித்தம், அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆத்மா, பரமாத்மா, பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தத்துவங்கள் எல்லாம் பகவானே அப்படின்னு சொல்றது பாகவதம் தான். அந்நிய புராணங்கள் எடுத்துட்டேன்னா இதுக்கான விவரணங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறது. அந்த தத்துவத்தை சொல்லிட்டு போயிடும். அகங்காரம் எப்படி அப்படின்னு பயமுறுத்திட்டு கூட போயிடும். காலம்ன்ற தத்துவம் இருக்கே எல்லாத்தையும் ஒழிச்சிடும் அப்படின்னு சொல்லும். இங்க சொல்லும் காலம்ன்றதே பகவான் தான்டா, கவலைப்படாது அப்படின்னு சொல்லும். பாகவதம் தான் சொல்லும். அதுக்கு மேல விசர்கோ அப்படின்னு சொல்லிட்டு, விசர்க்கம் அப்படின்னா பகவான் தான் பண்ண சிருஷ்டிக்கு மேல பிரம்மாவை உண்டு பண்ணி பிரம்மா கிட்ட கொடுத்து பிரம்மா எதெல்லாம் சிருஷ்டி பண்றாரோ அதுக்கு விசர்க்கம்னு பேர். அந்த விசர்க்கம் என்ன அப்படின்னா, எப்படி பகவான் பிரம்மாக்கு தானே, இப்ப நம்ம பார்க்க போறோம், எப்படி பகவான் தானே தன்முகமா பிரம்மாக்கு உபதேசம் பண்ணி அந்த சிருஷ்டி வேலையை அவருக்கு கொடுத்தான். பகவானே தான் பிரம்மாக்குள்ள புகுந்து சிருஷ்டியை பண்றான். தானே தான் பிரம்ம சிருஷ்டியில் இருக்கக்கூடிய சர்வமும் தானே
திருத்திய ஸ்கந்தத்தில் இதுக்கான விவரணம் கிடைச்சுருக்கு. அப்படின்றத சொல்றதுனால அந்த விசர்க்கம்ன்றதும் பகவான் தான். சர்க்கத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்களும் பகவான் தான். விசர்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச சிருஷ்டி இருக்கே, நீங்கள் நான் உட்பட, இந்த மைக் உட்பட, ஜடவஸ்து உட்பட, இந்த லேப்டாப் உட்பட சர்வமும் வாசுதேவன். அதுதான் வாசனாத் வாசுதேவசி வாசுதன் புவனத்திரையும் சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமோஸ்துதேன்னு சொன்னது இல்லையா? அது மட்டும் இல்லையா, ஜடவஸ்துலையும் பகவான் தான் இருக்கானா. அப்படின்றதுனால அந்த விசர்க்கம் அப்படின்றது பகவான் தான் அப்படின்றத சொல்லி கொடுக்கறது பாகவதம். சர்வத்திலையும் பாரு. அதனாலதான் பிரகலாதனுக்கு தூண்ல 4 நாள்ல இந்த தூண்ல இருந்து நரசிம்மரம் தான் நல்லா தான் இருக்கும். இந்த தூண் முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் அழகா பகவான் தான் இருக்கான் அப்படின்றத சொல்லி கொடுக்கறது பாகவதம் தான். அது மட்டும் இல்ல, ஸ்தானம் அப்படின்னு சொல்றான். ஒருத்தருக்கும் ஒரு இடத்துல நிறுத்தி, நீ இந்திரனாயிரு, நீ சந்திரனாயிரு, நீ ருத்ரனாயிரு, நீ பிரம்மாவாயிரு, நீ காலனாயிரு, நீ நவகிரகங்களாயிரு, நீ மனுஷனாயிரு, மனுஷன் நீ பிராமணனாயிரு, நீ சதுர்த்தனாயிரு, நீ அமெரிக்கனாயிரு, நீ இந்தியனாயிரு, இந்த ஜீவராசியாயிரு, ஜடவஸ்துவாயிருன்னு சொல்லிட்டு ஸ்தானம்னு நம்மளுக்கெல்லாம் நியமிச்சிருக்காளே, அது அத்தனையும் பகவன் நியமனம். பகவான் நம்மளுடைய பூர்வ கர்மா பூர்வ வாசனை வச்சுட்டு பகவான் தானே தான் நிர்ணயம் பண்றான். நம்மளுக்குள்ள புகுந்துட்டு அவனே தான் இருக்கான். அவனை மறைச்சுண்டாக்கும் இந்த உலகம் நம்ம கிட்ட இருக்கு. அப்படின்றதுனால இந்த உலகத்துக்குள்ள நம்மளுக்குள்ள சர்வ சிருஷ்டியும் அது இடத்துல வைக்கிறதும் பகவான் தான். அப்படின்றதுனால ஸ்தானமும் பகவான் தான் சொல்லி கொடுக்கிறது பாகவதம் தான். அந்நிய புராணங்களுக்கு சொல்லாது, அந்நிய சாஸ்திரங்களுக்கு சொல்லாது. தர்மங்களை சொல்லும். பிராமணன்னா இந்த தர்மங்கள்லாம் பண்ணு, வைசியன்னா இந்த தர்மங்கள்லாம் பண்ணு. பாகவதம் தான் சொல்லும். தர்ம ஸ்வனிஷ்டத பும்சாம் விஸ்வக்சேனோ கதாசே ந உட்பாதே எதிர்த்து சமயேவகி கேவலம் சொல்லிட்டு அவா தர்மத்தில் இரு, அவாவா அனுஷ்டானம் பண்ணு. ஆனால் எந்த தர்மத்தில் யார் எப்படி இருந்தாலும் வாசுதேவனுக்கே எல்லாம் அப்படின்றத பாகவதம் தான் சொல்லிக் கொடுக்கிறது. சரி, நான் அந்த தர்மத்தில் இருக்கேன், நான் ஏதோவா இருக்கேன், பிராமணனா இருக்கேன், வைசியனா இருக்கேன், 4 ஆசிரமத்தில் பிரம்மச்சரியனா இருக்கேன், கிரகஸ்தனா இருக்கேன், எப்படி வேணாலும் இருந்துட்டு போறேன், இந்தியனா இருக்கேன், சனாதன தர்மத்தில் இருக்கேன், ஆஸ்திகனா இருக்கேன், நாஸ்திகனா இருக்கேன், பகவானே இல்லைன்னு சொல்றேன், இதெல்லாம் சூன்யம்னு சொல்றேன். எப்படி இருந்தாலும் அதை ரட்சணம் பண்ணி அவள் அந்தந்த வேலையை பண்ண வைக்கிறது யாருன்னா பகவான் தான். அப்படின்றதுனால போஷணம், அந்த போஷணமும் பகவான் தான். இப்ப சொல்லுங்க, யாராவது நம்மள அப்படி அடிக்க வந்து நம்ம மதத்தை யாராவது தப்பா சொன்னா, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன்சி ஆயிடுது, அந்த சமாச்சாரத்துக்கு நம்ம போக வேணாம், அந்த மாதிரி சொல்றான்னா அதுவும் பகவான் தான். அவன் மேலே எப்படி நம்மளுக்கு கோபம் வரும்? என்னடா லீலை இது கிருஷ்ணா, தப்பா ஏதோ வளர வைக்கிற இந்த குழந்தைய எங்களை பாகவதத்தில் இழுத்து விட்ட மாதிரி அவளை இழுத்து விட மாட்டான்னு நம்மளுக்கு ஒரு பிரார்த்தனை தான் பண்ண தோணுமே தவிர ஒரு குரோதம் வராதா அவன் இல்லையா? பகவானோட கிருப்பையை ஸ்மரிச்சுப்போம். அப்பதான் என்ன மட்டமா ஓடிட்டு இருக்கு இந்த உலகம், என்னெல்லாமோ சொல்லிட்டு இருக்கு, எங்கெல்லாமோ ஓடுறான். நம்மள அழகா இந்த இடத்துல இந்த சன்னிதானத்துல இங்க கொண்டு உட்கார வச்சானே அவன் கிருப்பை அப்படின்னு ஸ்மரிக்க தோன்றதுனால போஷணமும் பகவாதான். நம்ம பண்ணக்கூடிய சர்வ காரியங்களும் பகவாதான். ஊதைய அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்ல, அந்நிய புராணங்கள்லாம் மன்வந்தர கதனம் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல ரொம்ப அழகா சொன்னா மன்வந்தர ஈஷ அனுகதனம். மன்வந்தரங்கள்லாம் எடுத்து நம்ம பார்க்க போறோம், ஒரு மன்வந்தரமா பார்க்க போறோம். சுவாயம்பு மன்வந்தரத்துல கர்தம பிரஜாபதி வந்தார், கபில வாசுதேவர் வந்தார், தேவஹூதி வந்தா, ஆஹூதி பிரசூதி வந்தா, தட்சயக்னம் நடந்தது, உத்தானபாதன் பிரியவர்த்தன் வந்தா, அவனுக்கு துருவன் வந்தார், அந்த இடத்துல பிருத்து சக்கரவர்த்தி வந்தார், ஒன்னொன்னா பார்த்துட்டு வர போறோம். அதுக்கு அடுத்த மன்வந்தரத்துல கஜேந்திர மோட்சம் நடந்தது, அதுக்கப்புறமா அதுக்கு அடுத்த மன்வந்தரத்துல வாமனாவதாரம் நடந்தது, இப்ப இருக்கிற மன்வந்தரத்துல ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், பரசுராமதாரம் நடந்ததுன்ட்டு ஒரு மன்வந்தர கதையை சொல்லிட்டு இருக்கிறச்சு. அந்நிய புராணங்கள்லாம் இந்த மன்வந்தரத்துல இந்த மனு இங்க இருந்தா, இதுல இது உண்டாச்சு, மரம் இப்படி இருந்தது, இது வெள்ளையா இருந்தது, நதி அப்படி ஓடிச்சுன்னு 1000 ரீசன் சொல்லும், 1000 காரணம் சொல்லும், 1000 வர்ணனத்தை சொல்லும். பாகவதம் மட்டும்தான் ஒரு மன்வந்தரத்திலையும் பகவான் எப்படி வந்தான், பக்தர்களை எப்படி ஆசிரிச்சான், பக்தர்களை எப்படி காப்பாத்தினான், அவளுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணான்னு ஒரு மன்வந்தரையும் பகவத் கதையே சொல்லி, யாராவது பகவானை நிரோதனம் பண்ணா கூட அவளையும் பகவான் எப்படி சேர்த்து வச்சுட்டான். ஒரு புரூரவ சக்கரவர்த்தி ஊர்வசி பின்னாடி ஓடினாலும் எல்லா புராணமும் சொல்லும். அவன் ஊர்வசி பின்னாடி போய் அந்த ஊர்வசி கிட்ட இருந்தே உபதேசம் கேட்டு பகவான் ஆசிரம் பண்ணி பகவான் அடைஞ்சான்றது பாகவதம் தான் சொல்லும். அதனால மன்வந்தர கதனம் அப்படின்னு இல்லாம மன்வந்தர ஈஷா அனுகதனம் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சு. சந்தோஷம். இதெல்லாம் நல்லாதான் இருக்கு கேட்கறதுக்கு. சிருஷ்டி ஸ்திதி எல்லாம் இருக்கு. சம்ஹாரம் வேணாமே நம்மளுக்குலாம், இந்த பிரளயம்லாம் கேட்க வேணாம். பகவான் இதில் வந்துட்டு பார்த்தீங்களா, சர்க்க விசர்க அப்படின்னாலே அது சிருஷ்டி வந்துடுது. ஸ்தானம் போஷணம் பூத்தையே மன்வந்தர ஈசனு கத்தனம் அப்படின்னாலே ஸ்திதி நம்மளை எப்படி பாலனம் பண்றான்னு வந்துடுது. இப்போ சம்ஹாரத்தின் சொல்லணும் இல்லையா, சம்ஹாரம்னு நம்மளுக்கு தோணாது. உடனே நம்மளுக்குலாம் கோவம் வந்து உடனே பயம் வந்து
ஐயோ பிரளயம் பிரளயம் சொல்கிறான், கடல் கொண்டுடுமோ, நாளைக்கே காவேரி பொங்கிடுமோ, காவேரியில் தண்ணி ஓடினாலே பெருசு, பொங்கலாம் பொங்காது, கவலைப்படாதீங்க. இல்லை அந்த மாதிரி இருக்கிறச்சே கடல் பொங்கிடுமோ, பூமி கொந்தளிச்சிடுமோ, நாளைக்கே இது வந்துடுமோ அப்படின்னாலும் சொல்றார் ரொம்ப அதி அற்புதமா, நிரோதக. நிரோதக அப்படின்னால் என்ன அப்படின்னால், பகவான் கிட்ட இருந்து அனுரோதம் அவன் கிட்ட இருந்து வருது, அவன் கிட்ட இருந்து போய் சேர்றது நிரோதம்னு சொல்ல. நம்மளாம் பகவான் இந்த பிரளய காலம் வரைச்சே பக்தாள்னா நம்மளுக்கு மோட்சம் கிடைச்சதோ கிடைக்கலையோ கவலைப்பட வேண்டாம். எங்க போய் இருக்க போறோம்னால், இந்த குண்டு கிருஷ்ணன் இருக்கானே அவன் ஆளிலை மேல் ஒரு பாலகரான் யாழமேழு முண்டான் அரங்கத்தரவன் அடையான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பெரிய தொப்பை அழகா வச்சுட்டு தன்னுடைய கட்டவரில் எடுத்துட்டு வாயில சூப்பிண்டு அந்த வடபத்திர இலை ஆளிலை மேல படுத்துட்டு இருக்கிறச்சே நிரோதமும் அப்படின்னு வரைச்சே அதை பாகவதம் நிரோதம்னு சொல்லல, பிரளயம்னு பயமுறுத்தல, லயம்னு சொல்லுது. மோட்சம் அடைஞ்சா வைகுண்டம் போற, மோட்சம் அது வரைக்கும் அடையலாம் கவலைப்படாதரா, அந்த வடபத்திர சாயியோட தொப்பக்குள்ள போய் உட்காந்துட்டு போறேன். மறுபடியும் அவன் உன்னை சிருஷ்டி பண்ண போறான், மறுபடியும் வரப்போற. பாகவதம் ஒரு தடவை கேட்டையோ இல்லையோ, இன்னைக்கு பாகவதருடைய கிரகத்துல சொன்னியோ இல்லையோ, அடுத்த மன்வத்திரத்திலையும் பாகவதனுடைய கிரகம் இருக்கும், ஸ்ரீ பிருந்தாவனம் இருக்கும், அழகா இந்த மாதிரி சாயந்தர வேலை இருக்கும், வந்து கதை கேளு. மோட்சம் அடைகிற பரியந்தம் கதை கேளு. அந்த பிரளயம் அப்படின்றதும் பகவான் கிட்டேயே போய் லயமாறுதான். அந்த லயம்ன்றதுனால நிரோதமும் பகவத் சுரூபமே அப்படின்னு சொல்றது பாகவதம் தான். அதுக்கு மேல ரொம்ப அழகா சொல்லுது, முக்திகின்னு சொல்லு. அந்த முக்தி தான் நம்ம எடுக்கலாம். அந்நிய புராணங்கள் எதை வேணாலும் எடுத்து பாருங்க, அந்நிய கிரந்தங்கள் எடுத்து பாருங்க, முக்தி சாதனம் முக்தி சாதனம் முக்தி சாதனம்னு சொல்லும். இதை பண்ணி முக்தி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அந்நிய சாதனங்களை நிறைய சொல்லும். இதை பண்ணா அது கிடைக்கும், அதை பண்ணா இது கிடைக்கும், இந்த பூஜை பண்ணா அது கிடைக்கும், இந்த புரஸ்காரத்தை பண்ணா அது கிடைக்கும், இந்த கோயிலை சுத்தினா அது கிடைக்கும், இந்த யாகம் பண்ணா அது கிடைக்கும், இந்த யஜ்யம் பண்ணா அது கிடைக்கும், தேங்காய் உடைச்சா இது கிடைக்கும், இதெல்லாம் சொல்லும். அதுக்கு மேல போய் அர்த்தத்தை சம்பாதிக்கும் சொல்லும். புருஷார்த்தம் 4 வேற சொல்லிடுது இல்லையா, அர்த்த காம மோட்சத்தை கடைசியில் தான் சொல்லும் இல்லையா, தர்மம் இதெல்லாம் சொல்லும், 1000 சொல்லும். மோட்சத்தையே சாதனம்னு சொல்லும். ஆச்சாரியெல்லாம் ரொம்ப ஜாகிரதைப்படுத்துறா, மோட்சம் சாதனம் கிடையாது. சாத்திய வஸ்துன்னா நம்ம ஒன்று பண்ணோம், ஒன்று கிடைக்கிறோம். பகவான் சாத்திய வஸ்து கிடையாது, தானால் பிரகாசிக்கிறதுனால்தான் தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த கோகம்னு பாகவதம் சொல்லுது. தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த கோகம்னா நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கிற அழுக்கு லோகோத்திர வாசனை எல்லாத்தையும் பிடுங்கி எரிஞ்சு வேரோட எரிச்சு கர்மானி நிர்தகத்தி கிந்துன பக்தி பாஜாம் கோவிந்தம் மாதவர்கள் தம்மம் பஜாமின்னு சொல்லி அதை வேரோட அறுத்து எரிச்சு நம்மள என்ன பண்ணணும்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சத்து சித்து ஆனந்தம்னு இருக்கக்கூடிய அந்த பகவத் ஸ்வரூபத்தை வெளிப்படுத்துறது பாகவதம் தான் அப்படின்றதுனால இது ஒரு சாத்திய வஸ்து இல்லை. சாதனம் பண்ணாத, சாதனத்தை விடு, கரைஞ்சிடு அந்த 2 பேர்கிட்டையும். அது 2 பேர்கிட்ட கரைஞ்சிடு, உனக்கு பகவான் தானா பிரகாசப்படுத்தி தன்னை வெளிப்படுத்திப்பான் அப்படின்றதுனால முக்திஹி அப்படின்னாலே பாகவதம் தான். பாகவதம் தான் அதை எடுத்து காட்டுறது. இதெல்லாம் சொன்னார் இல்லையோ, கடைசியில் ஒரு விஷயம் சொன்னார். பாகவத்தோடைய ஸ்பெஷாலிட்டி, பாகவதத்தோடைய மகிமை, பாகவத மகாத்மியனாலே இதுதான். இந்த லட்சணம் எந்த எந்த கிரந்தத்துக்கும் கிடையாது, இது உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆஸ்ரய கம்பாதையாளும் சரணம் பிரஜேம. ஆஸ்ரயம்னா புரியுறது இல்லையா, யாரை அடைஞ்சால், யாருடைய திருவடி நிழல்ல இருந்தால், யாருடைய மந்தஹாசத்தை பார்த்துட்டு இருந்தால், யாருடைய ரூப லாவண்யத்தில் சொக்கி போனால், யாருடைய குணாதிசயங்கள் அப்படியே மக்னமானால், யாருடைய அப்பேற்பட்ட ஒரு கிருபையே ஸ்மரிச்சுட்டு இருந்தால் என்ன நம்மளுக்கு லபிக்குமோ அதுக்கு பேர் ஆசிரயம்னு பேர். வாஸ்தவத்தில் நம்மளுடைய வாழ்க்கையோட ஒரே குறிக்கோள் ஆசிரயம் தான். யாரையோ ஆசிரியிச்சு இருக்கும். ஒரு குழந்தைனா அம்மாவை ஆசிரியிச்சு இருக்கு, அப்பாவை ஆசிரியிச்சு இருக்கு, வளர்ந்தா அவளே குழந்தைய ஆசிரியிச்சு இருக்கா. நம்ம ஒரு ஆஃபீஸ் போனால் ஒரு மேனேஜரை ஆசிரியிச்சு இருக்கோம். ஒரு நாடுனால் ஒரு சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர்னு ஆசிரியிச்சு இருக்கோம். ஒரு இடத்துலையும் ஒரு சந்தர்ப்பத்திலையும் ஆசிரியிச்சு இருக்கோம். ஒரு பஸ் ட்ரெயின் ஏறினா கூட அந்த டிரைவரை ஆசிரியிச்சு இருக்கோம். ஒரு ஃப்ளைட் ஏறினா ஒரு பைலட்டை ஆசிரியிச்சு இருக்கோம். ஒரு இடத்துலையும் ஆசிரியம் ஆசிரியம் ஆசிரியம்னால் வாஸ்தவத்தில் ஆசிரியம் யாருனால் இவன் ஒருத்தன் தான். சர்வத்தையும் இப்ப நம்ம பார்த்தோமே, சர்க்கம் அப்படின்னாலே பகவத் ஆசிரியம். ஏன்னா எல்லாமே பகவத் பிரதானமா இருக்கு. விசர்க்கம் அப்படின்னாலே அவனை ஆசிரியிச்சு தான் விசர்க்கம் இருக்கு. ஸ்தானம் அப்படின்றது அவனை ஆசிரியிச்சு தான் இருக்கு. போஷணம்ன்றது அவன் பண்றதுனால அவனை ஆசிரியிச்சு தான் இருக்கு. ஊத்தைகன்றது அவனை ஆசிரியிச்சு தான் இருக்கு. மன்வந்தானு ஈஷ அனுகதா அப்படின்னால் அவனை ஆசிரியிச்சு தான் இருக்கு. நிரோதம்னால் அவன்கிட்டே போயிடுத்து. முக்தியும் அவனை ஆசிரியிச்சு தான் இருக்குன்றதுனால சர்வத்துக்கும் ஆசிரியன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனே.
அப்படின்றதுனால அந்த ஆசிரயம்ன்ற லட்சணம் பாகவதத்துக்கே இருக்கக்கூடிய ஒரு ஏற்றம் வேறு எதுக்கும் கிடையாது. அப்படின்றதுனால தசமஸ்ய விசுத்தியர்த்தம் நவா நாமிக லட்சணம் வர்ணயந்தி மகாத்மானஹ ஸ்ருதேனார்த்தேன அஞ்சசா அப்படின்ட்டு இந்த 10வது விஷயம் இருக்கே ஆசிரயம். அந்த ஆசிரயம்ன்ற பகவான் நம்மளுக்கு சர்வ க்ஷணத்திலையும் இருக்கணும். இப்போ சொல்லிட்டு வந்தோமே சர்க்கம் விசர்க்கம்னு ஒன்று ஸ்டெப்பாக நடக்கிறது நம்மளுக்கு. அப்படி இல்லாமல் சர்வஸ்தித்திலையும் அவனுக்கு அவனை ஆசிரயம்ன்றது நம்மளுக்கு கிடைக்கணும். அப்படின்னால் அந்த ஆசிரயத்தில் இந்த 9 விஷயத்தையும் இந்த 9 லட்சணத்தையும் அதிலேயே அர்ப்பணம் பண்ணால் சுத்தமாகி தசமஸ்ய விசுத்திற்கும் நவானாமிவ லட்சணம். இந்த 9 லட்சணங்களும் அந்த 10வது லட்சணமான ஆச்சரியத்துக்கு மட்டுமே நம்மளை தயார் பண்றதுக்காக பண்ணியிருக்கோம். அப்ப ஏன் பிறக்கிறோம், ஏன் சிருஷ்டி, ஏன் இருக்கோம், ஏன் கதை கேட்கணும், ஏன் உலகத்துக்குள்ள தெரியணும், இவன் ஆசிரியம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்படின்றதுனால அப்பேற்பட்ட அந்த ஆசிரியத்தை கொடுக்கக்கூடியது ஸ்ரீமத் பாகவதம். அப்படின்றதுனால இந்த பாகவதத்தோடைய விசேஷமே பாகவத மகாத்மியம்ன்றதுக்கு கதரூபமா வரும். இதெல்லாம் விசேஷங்கள். பிரத்யக்ஷ கிருஷ்ணயேவிகின்னு ஒரு விசேஷம், ஆமூலாகிற ரசஸ்திஷ்டன்னு சொல்லிட்டு ரசம் அப்படின்றது ஒரு விசேஷம். பிரதிபதம் ஆஹ்லாத சக்தியான ராதை, அதனுடைய அர்த்தம் கிருஷ்ணன் அப்படின்றது லட்சணம். தச லட்சணம், அந்த லட்சணத்திலும் ஆசிரயம் அப்படின்றது ஒரு பெரிய லட்சணம். அந்த மாதிரி இருக்கிறச்சே இதுக்கு மேல ஒரு லட்சணம் சொல்றா. அப்பேற்பட்ட வாசுதேவனுடைய மகிமையை பிரதிபதம் வர்ணனை பண்றதுன்றதுனால அது ஒரு பெரிய மகாத்மியம் அப்படின்னு எடுத்து சொல்றதுனால சர்வ ஆச்சாரியாலும் இதுல எந்த விதமான ஒரு விதிவிலக்கே கிடையாது. ஆதிசங்கரிலிருந்து ராமானுஜாச்சாரியார்லிருந்து மத்வாச்சாரியார்லிருந்து சைத்தன்ய மகாபிரபுவிலிருந்து நிம்பார்கர் விஷ்ணு சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய சகல வைஷ்ணவாச்சாரியாலும் சரி, அத்வைத ஆச்சாரியாலும் சரி, துவைத்த ஆச்சாரியாலும் சரி, வல்லபாச்சாரியார் மாதிரி புஷ்டி மார்க்கத்தில் இருக்கக்கூடியாலும் சரி, சைத்தன்ய மகாபிரபுவும் சரி, எல்லா ஆச்சாரியாலும் எடுத்து ஆழ்வார்கள்லேருந்து பட்டத்திரியிலிருந்து லீலாசுக்கர்லேருந்து அத்தனை பேரும் எடுத்துண்டது. மீராபாய் சூர்தாஸ் எல்லாம் பண்ண கீர்த்தனைகள், வாரக்காரி சம்பிரதாயத்தில் வரக்கூடிய அபங்கங்கள், சர்வத்துக்கும் ஆழ்வாருடைய 4000 திவ்ய பிரபந்தம், சர்வத்துக்கும் ஆதாரம் ஸ்ரீமத் பாகவதமே. இதை எடுத்துட்டு தான் அவாவா அங்க எடுத்துட்டு சொல்லியிருக்கா. அப்படின்றதுனால சர்வ ஆச்சாரியாலும் இதை எடுத்துட்டு இருக்கா. அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் நம்மளுக்கு இது கிடைச்சிருக்கு அப்படின்றத அனுஸ்மரணம் பண்ணிக்கோ. அப்படின்னால பாகவத மகாத்மியம் அப்படின்றது இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது தான். அப்படின்றதால அப்பேற்பட்ட மகாத்மியம் நம்மளுக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கு அப்படின்றது தான் நம்ம இங்க பார்த்துக்கணும். அந்த மாதிரி மகாத்மியம் இருக்கிறச்சே சொல்றா அதி அற்புதமா. பாகவத மகாத்மியம் அப்படின்றது ஸ்காந்த புராணத்தில் இருக்க பாத்ம புராணத்தில் இருக்கக்கூடிய மகாத்மியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீ அண்ணா அத்தியாச்சரியமா வேற விதமா அனுபவிக்கிறார். இங்க இருந்துட்டு பாகவதத்தை ஸ்ரீ அண்ணா முகமானாலும் நம்மளால அனுபவிக்க முடியும் இல்லையா? ஸ்ரீ அண்ணா பிருந்தாவன மகாத்மியம் அப்படின்ற அதி அற்புதமான ஒரு கிரந்தத்தை நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறோம். அந்த பிருந்தாவன மகாத்மியத்துல பாகவத தர்ம காண்டம் அப்படின்னு ஒரு காண்டம் இருக்கு. அந்த பாகவத தர்ம காண்டம்ல ஸ்ரீ அண்ணா அதி அற்புதமா பாகவத மகாத்மியம்னா என்ன, ஏன் பாகவதம் அவ்வளவு வசதி அப்படின்றத எடுத்து அழகா பல ஸ்லோகங்கள்ல சொல்லிட்டு இருக்காரு. ஆச்சாரியாலும் அதை எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்மளுக்கெல்லாம் ஒரு ஆதேசம் கொடுத்துருக்காங்க. பகவான் என்ன பண்ணா அப்படின்னா சிருஷ்டி அப்படின்றத அவனுக்கு பண்ணணும்ன்றது ஆசை கிடையாது. திரிபாதஸ் அமிர்தம் திவி அப்படின்னு சொல்லிட்டு பகவானுடைய விபூதின்னு ஒன்று எடுத்துட்டோம். மொத்தமா எல்லாம் படைக்கப்பட்ட உலகம் நித்திய உலகம்னு எடுத்துட்டார். அதுல கிட்டத்தட்ட 3/4 அமிர்தம் அப்படின்னு இருக்கக்கூடிய அமிர்தமயமான மிருத்யுவே இல்லாத வைகுண்டம்னு சொல்லக்கூடிய கோலோக பிருந்தாவனம்னு சொல்லக்கூடிய ஸ்வேத தீபம்னு சொல்லக்கூடிய லோகம் தான். அதான் நம்மள அடைய வேண்டிய இடம் அப்படின்றது தெரியும். அந்த 1/4 பகுதி சிருஷ்டிக்கப்பட்ட இடம். இந்த சிருஷ்டி அப்படின்றது திருத்தீய ஸ்கந்தத்தை பார்ப்போம். சிருஷ்டின்றது எப்படி வருது அப்படின்னா, சிருஷ்டி அப்படின்றது பகவான் தானே ஒருத்தனே இருக்கான் ஏகன்ட்டு 4 வியூகமா தன்னை வாசுதேவன் அனிருத்தன் பிரத்யும்னன் சங்கர்ஷணன் தன்னை தானே பெருக்கிக்கிறான். அந்த 4 வியூகத்திலிருந்து வந்து அனந்த கோடி பிரம்மாண்டங்களை சிருஷ்டிக்கிறான். அனந்த கோடி பிரம்மாண்டத்துல ஒரு அண்டத்துக்குள்ள நம்ம இங்க இருக்கோம். ஒரே ஒரு அண்டம் தான். இந்த மாதிரி அனந்த கோடி பிரம்மாண்டங்கள் இருக்கு. அந்த பிரம்மாண்டம் ஒன்னுத்துக்களையும் ஒரு பிரம்மாவை சிருஷ்டிக்கிறான். தானே தான் பிரம்ம சிருஷ்டியை பண்றான். தத்துவ சிருஷ்டிகள்லாம் தானே பண்றான். பண்ணிட்டு பிரபஞ்ச சிருஷ்டியை பிரம்மா கிட்ட கொடுக்குறான். இந்த அண்டத்துக்குள்ள இருக்கிற பிரம்மாவுக்கு 4 முகங்கள், சதுர்முக பிரம்மான்னு. எல்லா அண்டங்களுக்கெல்லாம் அந்த விதியெல்லாம் கிடையாது. சில அண்டங்கள்ல ஏகமுக பிரம்மாவா இருப்பார், சில அண்டங்கள்ல திமுக பிரம்மாவா இருப்பார், 2 முகமா இருப்பார், சில அண்டங்கள்ல 1000 முகமா இருக்கும். ரசமா சொல்லுவா சாதாரணமா
பிரம்ம வைமோகன லீலைன்றது பிரசித்தம் நம்மளுக்கு தசமஸ்கந்தத்தில். பிரம்மாவே மோகிச்சுன்னு அது மோகிக்கலை, பகவான் பண்ண லீலை, அதை நம்ம பார்ப்போம் இல்லையா. அந்த பிரம்ம வைமோகன லீலை முடிஞ்ச உடனே பிரம்மாக்கே கொஞ்சம் கிருஷ்ணனுடைய மாடு கந்துக்குட்டி கோபியர்கள்லாம் ஒழிச்சு வச்சுக்கிட்டாரு இல்லையா பிரம்மா. அதை பண்ண உடனே பகவான் அவருக்கு விஸ்வரூப தரிசனத்தை காமிச்ச உடனே பிரம்மா கொஞ்சம் வெட்கப்படைஞ்சிடுறாரு, என்ன க்ஷமிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு. பாகவதம் சொல்றது அழகா ஒரு மரத்தடியில பகவான் நின்றுதான் இவர் போய் பிரம்மஸ்துதி பண்ணார் அப்படின்றது ரொம்ப ரசமான விஷயம். தசமஸ்கந்தத்தில் அதை பார்க்கணும்னு பிரார்த்தனை பண்ணிப்போம் இந்த சப்தாகத்தில். ரசப்பூர்வமா ஆச்சாரியால் சொல்லுவோம். அந்த பிரம்மா என்ன பண்ணாரோ அந்த மாதிரி போய் பகவான் அந்த மரத்தடியில் முதல்ல தெரியலையே, உடனே பகவான் பிரம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு பகவான் தான் அந்த லீலையை பண்ணான்ட்டு. அதனால கிருஷ்ணலோகம் போய் வைகுண்டத்துக்கு போய் பகவான் கிட்ட போயிட்டு, ஹே கிருஷ்ணா, நான் பண்ணது தப்பு அப்படின்னு என்ன மன்னிச்சுடு அப்படின்னு கேட்கணும்னு போனாராம். அங்க போய் பார்த்தோன்னா வாசக்காவல் நிறுத்திட்டான். ஜெய விஜயால் அந்த காலத்துல இருந்து இருந்துக்கா போகுது, இவரும் நிறுத்திட்டு என்ன வேணும் உங்களுக்கு? கிருஷ்ணனை பார்க்கணும். எதுக்கு பார்க்கணும்? நான் போய் ஏதோ பேசணும்ப்பா. நீங்க யாரு அப்படின்னு கேட்குறேன். இவருக்கு தூக்கி வர போகுது. பிரம்மா. அப்படியா? ஓ பிரம்மாவா? எந்த பிரம்மா அப்படின்னு கேட்குறேன். ஒரு மறுபடியும் தூக்கி வர போகுது. என்ன பிரம்மா? ஒரு பிரம்மா தானே. என்ன பிரம்மான்னு கேட்டால் பதில் சொல்லுங்க. அவரை என்னெல்லாமோ சொல்றாரு, சிருஷ்டி பண்ண அது மாதிரி நிறைய பிரம்மா இருக்கா. அண்டத்துக்கு நான் தான் நாயகனா, அந்த மாதிரி நிறைய பிரம்மா இருக்கும். என்னதான் ஸ்வயம்பூன்னு சொல்லுவோம், அது நிறைய பேர் இருக்காங்க. கடைசியில் அவர் சொல்லி சத்துர்முக பிரம்மான்னு சொல்லுங்க அப்படின்னா 4 முகம் இருக்கேன். சத்துர்முக பிரம்மாவா போய் சொல்றேன். ஒன்று உள்ள போய் சொல்றாரு, கிருஷ்ணன் கூப்பிடுறான். இவர் உள்ள போறாரு. கிருஷ்ணன் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு போனா அங்க இவரோட ஒரு 10 மடங்கு ஹைட்ல ஒரு பிரம்மா இருக்காரு. அவருக்கு 100 தலை இருக்கு. இவரோட குள்ளமா ஒரு பிரம்மா இருக்கா, அவருக்கு 1 தலை இருக்கு. இவரோட அதோட 10 மடங்கு இன்னொரு இருக்கா, அவருக்கு 1000 தலை இருக்கு. அவ்வளோ பிரம்மாக்கள் இருக்கா. அப்பதான் இவருக்கு தெரியறது பிரம்மாண்ட அகங்காரம் கூட வச்சுன்ற முடியாது. அவ்வளோ அனந்த கோடி பிரம்மாண்டங்களுக்கும் வேற 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 பிரம்மா இருக்கா. அதுல இந்த அண்டத்துக்கு இவர் பிரம்மா அப்படின்றது ரசப்பூர்வமா சொல்லக்கூடிய விஷயம். எதுக்காக சொல்றோம்னா, இந்த அண்டத்தில் இந்த மாதிரி அனந்த கோடி பிரம்மாண்டங்களை சிருஷ்டி பண்ணி ஒரு அண்டத்திலும் பிரம்மாக்கு உபதேசத்தை பண்றார் பகவான். சிருஷ்டி எப்படி பண்ணு, காக்கானா கருப்பா பண்ணு, முயல்னா தாவரா மாதிரி பண்ணு, மான்னா கொம்பு வச்சு பண்ணு, மாத்தி பண்ணா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இல்லையா. நம்மளுக்கே கூட கண்ணுனா இங்க வச்சுக்கோ, மூக்கு மாத்தி வச்சாருன்னா இல்லையா. பிரம்ம சிருஷ்டி எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு பகவான் அழகா பண்ணிட்டு இருந்துச்சு. வைகுண்டத்துல உட்காந்துருக்கார் பகவான். சிருஷ்டியெல்லாம் ஆயிடுத்து, ஒரு அண்டமா ஆயிடுத்து, ஒரு பிரம்மா கிட்ட கொடுத்தாச்சு. அந்த மாதிரி சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கச்சு. வைகுண்டத்துல போய் இருக்கச்சு. அந்த பிரம்மா அந்த பகவானுக்கு அப்படியே தாங்கலையா, ஒரே தவிச்சுன்னு இருக்கா. மகாலட்சுமி இங்க லாலனை பண்ணிட்டு இருக்கா, சரணசேவை பண்ணிட்டு இருக்கா. தன்னுடைய பர்த்தாவை பார்க்கறா. என்ன சுவாமி ஆச்சு உங்களுக்கு? என்ன ஆச்சு? ஏன் இப்படி தவிச்சுன்னு இருக்கு அப்படின்னு இருக்கச்சே சொன்னாராம், நான் சிருஷ்டி பண்ணிட்டேன், வேதத்தை படைச்சிட்டேன். அந்த வேதத்துல கர்ம காண்டம் இருக்கு, ஞான காண்டம் இருக்கு, பக்தி காண்டம் இருக்கு, முக்தி காண்டம்னு இருக்கு. முக்தி காண்டத்துக்கு யாருமே வரமாட்டா போல் இருக்கு. இவெல்லாம் கர்ம காண்டத்திலே உட்காந்து இந்த உலகத்துக்குள்ளே எல்லாம் சுத்திட்டு இருப்பா போல் இருக்கேன். மிஞ்சி போனா ஜாதகத்தை கூட எடுத்துப்பா போல் இருக்கு, பாகவதத்தை எடுத்துக்க மாட்டா போல் இருக்கே இவா. அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கச்சே இவா என்ன அடையறதுக்கு எப்படி வழின்னு பகவானுக்கே அப்பேற்பட்ட ஒரு தவிப்பு ஒன்று ஏற்பட்டுடுது. அப்பேற்பட்ட ஒரு தவிப்பு அந்த இடத்துல சொல்றார். அந்த தவிப்பு ஏற்பட்ட உடனேவே மகாலட்சுமி கேட்கிறா, இவ்வளவு கிரந்தங்கள் இருக்கே அப்படின்னா பகவான் சொல்றானா, கிம் அன்யைஹி சாஸ்திரைஹி அனார்த்த பிரமாவகைஹி ஏகம் பாகவதம் சாஸ்திரம் கிருஷ்ண பக்தி பிரதம் கலவு. சொல்றார், இவ்வளவு சாஸ்திரங்கள் இருந்து பிரயோஜனம் இல்லை. ஒரு சாஸ்திரமும் பிரமையை நம்மளுக்கு நீக்க வேண்டி இருக்க பிரமையை உண்டு பண்றது. யாருக்காவது பிரமாணம் ஓடனால் எந்த சாஸ்திரத்தை வேணாலும் எடுத்து படிச்சு பார்த்துக்கலாம். இந்த தர்மத்தை பண்ணு, அந்த தர்மத்தை பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுன்னு ஆயத்தத்தை சொல்லி இந்த இடத்துல கர்ஜிக்கிறார். ஸ்ரீ அண்ணா உட்பட எல்லாரும் கர்ஜிக்கிறார். பாகவதம் ஏகம் சாஸ்திரம் போடணும்னா ஒத்துக்கவே மாட்டோம். நம்ம அந்த புராணத்தை படிப்போம், இந்த புராணத்தை படிப்போம், இந்த ஸ்லோகத்தை சொல்லுவோம், அந்த ஸ்லோகத்தை சொல்லுவோம், இந்த கோயிலுக்கு போவோம், அந்த கோயிலுக்கு போவோம், 1008 வச்சுப்போமே தவிர அப்பேற்பட்ட பகவான் ஸ்வயம் தானே சொல்லிட்டான். ஆனால் பகவானுக்கே சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம கேட்கறது இல்லை. அப்படின்றதுனால பகவான் நினைச்சானா இவாளுக்கு ஒரே ஒரு சாஸ்திரத்தை ஏற்படுத்தணும். ஏனால் எல்லா சாஸ்திரங்களும் பிரமாவகி அப்படின்ட்டு பிரமையை நீக்க வேண்டி இருக்க, பிரமையை உண்டு பண்றது அப்படின்றதுனால அந்த இடத்துல பகவான் எடுத்து சொன்னாலாம், ஏகம் பாகவதம் சாஸ்திரம், ஒரே ஒரு சாஸ்திரம் இருக்கு, அதுக்கு பாகவதம். அது என்ன பண்ணும்னால் கிருஷ்ண பக்தி பிரதம், அது கிருஷ்ண பக்தியை கொடுத்துடும். எப்படி சுத்தி பார்த்தாலும் அவன் நன்னா கேட்டாலும் ஸ்ரத்தையா கேட்டாலும்
1000 பேர் உட்கார்ந்து கேட்டாலும், பாகவதரோட கிரகமேவே இருந்தா கூட, என்னதான் நோட்டீஸ் அடிச்சு ஒட்டினா கூட, என்னதான் 4 வாரமா எல்லாருக்கும் எடுத்து போட்டா கூட, 10 பேரே உட்கார்ந்து இருந்தாலும், நம்மளுக்கெல்லாம் பாக்கியம். நம்மளுக்கெல்லாம் பாக்கியம். வாஸ்தவத்தில் சொல்லணும்னா நம்மளுடைய பாக்கியத்தை சொல்லி மாடாது. எப்பேற்பட்ட கிரகத்துல, எப்பேற்பட்ட க்ஷேத்திரத்துல, எப்பேற்பட்ட பாகவதர் இருக்கிற கிரகத்துல நம்ம இங்க உட்காந்துருக்கோம். இந்த இடத்துல ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவே சொன்ன விஷயம் அப்படின்றதுனால தைரியமா எடுத்து சொல்றோம். பாகவதம் கேட்கறதுக்கு எவ்வளவு பேர் இருந்தான்றது முக்கியம், எவ்வளவு அதிகாரிகள் இருந்தான்னு முக்கியம். இவ்வளவு பேர் இருந்தா அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இவ்வளவு அதிகாரிகள், யார் அதிகாரிகள்? நம்மளால சொல்லிட்டு விடுமா இவாதான் அதிகாரிகள்னா? கிருஷ்ண பிரியம் சகல கல்மஷநாசனஞ்ச முக்தேவ ஹேதுமிக பக்தி விலாசகாரிணி சொல்றார். யாருக்கெல்லாம் பகவான் முக்தியை கூட அப்புறம் தள்ளி விட்டுட்டு பக்தியை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறானோ, சங்கல்பிக்கிறானோ, அவளுக்கு தான் கிருஷ்ணனுக்கே பிரியம் ஏற்பட்டு. பாகவதாள் அப்படின்னு யாரு சொல்றா? பக்தாள்னு யாரு சொல்றானா? பகவான் மேல பக்தி பண்றவாள், பகவத் ஸ்மரணையிலே இருக்கிறவாள பக்தாள் இல்லையா? அதுதான் இல்லை. யார் ஸ்மரணையில பகவான் இருக்கானோ அவாதான் பக்தாள், அவாதான் பாகவதாள். யார் ஸ்மரணையில பகவான் இருப்பான்? இப்பதான் கொஞ்ச நேரம் முன்னாடி பாராயணத்துல பார்த்தோம் நம்ம. சகல புவன மத்தியே நிர்தனாஸ்தேபி தன்யா நிவசதி ஹிருதியேஷாம் ஸ்ரீஹரே பக்திரேகா ஹரிரபி நிஜலோகம் சர்வதாதோ விஹாய பிரவிசதி ஹிருதி தேஷாம் பக்தி ரூபோ நனபகா. அழகா சொல்றார், யார் எனக்கு நீதான் பாவ, எனக்கு வேற எதுவும் வேண்டாம், எனக்கு முக்தியை கொடு, முக்தியை கொடுக்காத, இங்க போடு, அங்க போடு, மேல போடு, கீழே போடு, இப்படி வச்சுக்கோ, அப்படி வச்சுக்கோ, எனக்கு அதெல்லாம் அக்கறை இல்லை, எனக்கு நீதான் வேணும்னு ஒரு க்ஷணம் தப்பி தவறி கூட உருகி அவனுடைய சரணானந்தத்துல யாராவது ஒருத்தர் சொல்லிட்டா கூட, அவ லிஸ்ட்ல 1000 விஷயத்துல இருந்துட்டு இதை சொன்னா கூட உடனே பகவான் என்ன பண்றான்? கிருஷ்ண பிரியம், அவ மேல இவருக்கு பிரியம் ஏற்பட்டுடுறது. உடனே அவளை பாகவதத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சுடுறான்றதுனால இங்க இருக்கிறவா எல்லாரும் அழைக்கப்பட்டவர்கள், பகவானால அபிமானிக்கப்பட்டவர்கள். நம்மளுக்கெல்லாம் அந்த பாக்கியத்தை கொடுத்து இங்க உட்கார வச்சிருக்கான். கிருஷ்ணனுக்கான பரம கிருபை. அவன் பாகவதத்தை எழுதின காலத்துல கூகுள் மீட்னு ஒண்ணு இல்லைன்னா கூட அதையும் கொடுத்து அதுல இருக்கிறவளுக்கும் இந்த அனுகிரகத்தை கொடுத்தான். இங்க இருக்கிறவா மட்டும்னு இல்லை, யாரெல்லாம் கேட்டுட்டு இருக்காளோ அப்பேற்பட்ட அனுகிரகம் இருக்கு இல்லையா, அந்த அனுகிரகத்தை கொடுத்து அவன் என்ன சொல்றான்? ஒரே ஒரு விஷயம் அப்படின்றது அந்த பக்தியை கொடுக்கறது, அந்த கிருஷ்ண பக்தி அப்படின்றத கூப்பிட்டு வச்சு கொடுக்கறான். அப்படின்றதுனால நம்ம எல்லாம் அந்த அதிகாரியா நம்ம இருக்கிறோம் அப்படின்ற அகங்காரம் இல்லை, அவன் கிருப்பையை ஸ்மரிச்சுட்டு நம்ம இதை அனுபவிக்கிறோமாக்கும். அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிறச்சே அவர் சொல்றார், பட்டேத் பாகவதம் சாஸ்திரம் கீர்த்தையே சுணியாதபி எத்திர ஸ்ரீ கிருஷ்ணமாஹாத்மியம் வர்ணித்தம் வியாசசூனுனா. அந்த பாகவதம்ன்றது எங்க படிக்கப்படுறதோ, எங்க கீர்த்தனம் பண்ணப்படுறதோ, எங்க சிரவணம் பண்ணப்படுறதோ, எங்க தியானம் பண்ணப்படுறதோ, அப்பேற்பட்ட வியாசசூனுனான்னு சொல்லக்கூடிய சுகரால ஆசிரியக்கப்பட்டு அனுபவிக்கப்பட்ட அந்த பாகவதம்ன்றது யாருடைய வாக்கில் கிடைக்கிறதோ, யாருக்கு அது கிடைக்கிறதோ அவளே பாக்கியசாலிகள். அப்படின்றதுனால தேவானாம் உத்தம கிருஷ்ணோஹோ ஞானினாம் உத்தம சுக புராணானாம் உத்தமஸ்ச ஸ்ரீமத் பாகவதம் ததா. எப்படி தேவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுரர்கள், பகவான் தேவதைகள்னு சொல்லக்கூடியதிலே கிருஷ்ணன் தான் சத்தியமோ, எப்படி அப்பேற்பட்ட வக்தாக்கள் இருந்தாலும் புராணத்தை சொல்லக்கூடியவா இருந்தாலும் சுக்கர் தான் உத்தமாளோ, அது மாதிரி இந்த பாகவதம் அப்படின்றதுனால சக்கர சாஸ்திரத்திலேயும் உத்தமம் அப்படின்றத சொல்லி அதை சொல்றார். இதை தான் எடுத்து வைக்கணும். இதுல சிலர்லாம் தர்க்கம் பண்ணுவாங்க, அப்படி எப்படி சொல்லிட முடியுங்க? பாகவதம் தான் உத்தமம் எப்படி சொல்லிட முடியும்? ஏன் இது இருக்கே அது இருக்கே, அதை படிக்க கூடாதா, இதை படிக்க கூடாதா அப்படின்னா இந்த இடத்துல ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா சொல்றார், இதை சத்குரு அப்படின்னு அப்படி குரு ஸ்தானத்துல இருந்து ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா சொல்றார், அந்த மாதிரி யாராவது வந்தா கவலைப்படாத, ராதே கிருஷ்ணா சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். அவர் சொல்றார் இந்த இடத்துல, தர்க்கம் ந குர்யான் மூர்க்கஸ்ச ந நிந்ததே திரம் மதம் ஆஸ்ரித்ய ஸ்ரீ பாகவதம் குர்யாத் கிருஷ்ணஸ்திம் சுதி நிந்தந்ததா பிரசம்சன்சு யதா ருச்சினரா புவி வஸ்துதோ நேதரச்சாஸ்திரம் ஸ்ரீமத் பாகவதாத்பரம் அப்படின்னு சொல்லி இந்த நிந்தை, இந்த ஸ்துதி, பிரசம்சை எல்லாத்துக்கும் மேற்பட்டு இருக்கக்கூடிய கிரந்தம், இதுக்கு சமானம் எதுவும் கிடையாது. அப்படின்றதுனால இந்த கிரந்தத்தை மகாலட்சுமி கிட்ட சொல்றா, நான் ஏற்படுத்தணும் அப்படின்றதுனால பகவான் என்ன பண்றான், நன்னா இந்த விஷயங்கள்லாம் கிரகிச்சுக்கணும். பிரபஞ்ச சிருஷ்டி, தத்துவ சிருஷ்டி எல்லாத்தையும் பண்ணியாச்சு, பிரம்மா கிட்ட கொடுத்தாச்சு, தானே எல்லாருமா பண்ணியாச்சு. அப்போ பிரம்மாவுக்கு பிரம்மசம்மதியை சொன்னான் பகவான்.
இப்போ என்ன பண்றான், எல்லாரையும் உத்தாரணம் பண்ணணும் அப்படின்ற கட்டத்தில் பகவானுடைய ஹிருதயத்திலேயே ஸ்புரிச்சது தான் ஸ்ரீமத் பாகவதம். அப்படின்னா இதோட மகாத்மியம் என்ன, அதை தான் சதுஸ்லோகி பாகவதம் அப்படின்னு எடுத்து பிரம்மா கிட்ட எடுத்து சொல்றத द्वितीय स्कंदத்துல நம்மளுக்கு கிடைக்கிறது. அகம் ஏவாசம் ஏவாக்ரே ந அன்யத் யத் சத் அசத்பரம் பச்சாதஹம் யதே தச்ச யோ அவசிஷ்யேத சோஸ்மிஹம் ருதேர்க்கம் யத் பிரதீயேத ந பிரதீயேத சாத்மனி தத் வித்யாத் ஆத்மனோ மாயாம் யதா வாசோ யதா தமஹம் யதா மகாந்தி பூதானி பூதேஷு உத்தாவச்சேஷ்வனும் பிரவிஷ்டான் அப்பிரவிஷ்டானி நதா ததா தேஷு நதேஷ்வஹம் ஏதாவதேவ ஜிக்ஞாசம் தத்துவ ஜிக்ஞாசுனாத்மனः அன்வய கதிரேகாபியாம் யத் ஸ்யாத் சர்வத்ர சர்வதா அப்படின்ட்டு சதுஸ்லோகி பாகவதம் அப்படின்றத எடுத்த உடனே பகவான் பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணி, எது ஸ்வயம் பத்மநாப விருசாதுன்னு சொல்றது பகவத்கீதை மட்டுமல்ல, இது சாட்சாத் பகவானே. இதனோட அழக பாருங்க, சாட்சாத் பகவான் சிருஷ்டி பண்ணப்பட்ட வாளுக்கு பக்தியை கொடுக்கணும்னு நினைச்சு அவன் மனசுல ஸ்புரிச்சு அதை ஏற்படுத்தி அதுக்குள்ள தானும் புகுந்து வாங்மய மூர்த்தியா நம்ம கையிலையும் கிடைச்சி, நம்மளுக்கு புரியறதோ புரியலையோ, சமஸ்கிருதம் சொல்ல தெரியறதோ தெரியலையோ, சாவ ஷா சொல்றோமோ தாவ தா சொல்றோமோ பாவ பா சொல்றோமோ, எப்படி சொன்னாலும் தத் வாக் விசர்கோ ஜனதாக விப்ளவோ எத் பிரதிஸ்லோகம் அபத்தியவத்தபி நாமானிஷங்கி அப்படின்னு நம்மளுக்கு அழகா எடுத்து சொல்லி நம்ம கையில உள்ளங்கை நெல்லிக்கனியா உட்காந்துருக்கான அவனோட கிருப்பையை என்ன சொல்றது. அதனால்தான் கம்பாதையாளும் சரணம் பிரஜயமன்றதை எடுத்தவொடனே ஸ்மரணம் பண்ணிட்டோம். 7 நாளும் அந்த ஸ்மரணம் தானே 7 நாளும் க்ஷணத்துக்கு க்ஷணம் க்ஷணத்துக்கு க்ஷணம் கம்பாதையாளும் சரணம் பிரஜயமன்னு சொல்லிட்டே இருக்க வேண்டியதுதான் இல்லையா. அந்த பிரம்மா அதை எடுத்து அதை பிரம்மாவுக்கு தானே உபதேசம் பண்ணி பிரம்மா அதை நாரதருக்கு எடுத்து சொன்னார். நாரதர் என்ன பண்ணார், வியாசர் சகல சாஸ்திரத்தையும் வியாசர் எல்லாத்தையும் விபாகப்படுத்தி எல்லாருக்கும் ஒரு சிஷ்ய பிரதிசிஷ்ய அப்படின்னு சொல்லி ஒரு சிஷ்யர்களுக்கும் அதை எடுத்து கொடுத்து புராணங்கள்லாம் பிரித்து கொடுத்தும் சமாதானம் ஏற்படலை வியாசருக்கு. பத்ரிகாசிரமம் பக்கத்தில் சரஸ்வதி நதி தீரத்தில் உட்கார்ந்து இருக்கார் வியாசர். இன்னைக்கும் அந்த இடத்த போய் பார்த்துக்கலாம். மானான்ற வில்லேஜ் பக்கத்தில் இருக்கு. பத்ரிகாசிரமத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கார், व्यसனப்பட்டு இருக்கார். உடனே அங்கிருந்து நாரதர் வரார். நாரதர் வந்து பார்த்து வியாசரை பார்த்து சொல்றார், சுவாமி உங்களுக்கு என்ன, உங்களுக்கு ஏன் இவ்வளோ ஒரு சோகம், நீங்க ஏன் இவ்வளோ கவலைப்படணும் அப்படின்னா வியாசர் சொல்றார், என்னோட குரு இல்லையா நீங்க, என்னோட குருவான உங்களுக்கு இது தெரியாதா அப்படின்னா, தெரியும் இருந்தாலும் உங்க திருமுகத்தால கேட்கணும். ஆச்சாரியாளுங்களாம் அந்த மாதிரி ஒரு இது உண்டு, என்னதான் இருந்தாலும் நம்ம வாயால கேட்கணும் அப்படின்னு கேட்டு விடுறாரு. கேட்ட உடனே வியாசர் சொல்றார், இவ்வளவு பண்ணிட்டேன், இவ்வளவு வேதங்கள் 4 வேதமா பிரிச்சுட்டேன், இவ்வளவு புராணங்கள் எழுதிட்டேன், இப்ப நம்ம சொன்னோமே சாஸ்திரம்னு சொல்லிட்டு அது அத்தனையும் எழுதிட்டேன், அப்படியும் எனக்கு மனசுல ஒரு சாந்தி ஏற்படலையே சுவாமி, ஏன் சாந்தி ஏற்படலை கேட்கிறார் நாரதர். உடனே அவர் சொல்றார், இதெல்லாம் பண்ணி இந்த ஜனங்கள் உத்தாரணமாகும்னு எனக்கு தோணலையே. நம்மளெல்லாம் அன்னைக்கே பார்த்துட்டான்னு சொல்லுவார் ஸ்ரீ அண்ணாவும் சொல்லுவார், நம்மளெல்லாம் அன்னைக்கே பார்த்துட்டாராம். அன்னைக்கே பார்த்துட்டு ஓ இதுங்கெல்லாம் பின்னாடி வரப்போதெல்லாம் மந்தஹா சமந்த மதஹ மந்த பாக்கிய உபத்திரதாக நான் சொல்லலை, வியாசர் சொன்னார். அப்படி இருக்கான்றதை பார்த்துட்டு இவாள்லாம் உத்தாரணமாகணும்னா என்ன பண்றது, நான் எழுதினதுல ஏன் எனக்கு ஒரு சமாதானம் ஏற்படலை அப்படின்ன உடனே நாரதர் என்ன சொல்லியிருக்கணும், கவலைப்படாத வியாசரே, என்ன அழகா பண்ணிட்டேன், நீங்க எப்பேற்பட்டவர், அகாத போதமாச்சே நீங்க, அப்பேற்பட்ட ஒரு பெரிய மகானாச்சே, சாட்சாத் வியாசாய விஷ்ணு ரூபாய் வியாசரூபாய விஷ்ணுவன்னு சொல்லிட்டு விஷ்ணுவோடைய அம்சமாச்சே நீங்க இப்பேற்பட்ட சாஸ்திரங்களா யாரால எழுத முடியும், இப்படின்னா தட்டி கொடுத்துருக்கணும், உங்களுக்கு புத்தியே கிடையாதுன்ட்டு அவர் சொல்றார். நீங்க இவ்வளவும் பண்ணல, இதை யாராவது எடுக்க போறாளா, யாராவது படிக்க போறாளா, நம்ம மனசாட்சிக்கு விரோதம் எல்லாம் இங்க இருக்கிறவாள்லாம் கேட்டுக்கோம். 4 வேதங்கள் சொல்றான், படிச்சிருக்கோமோ, படிச்ச புண்ணியவானை பத்தி கை கூப்பிட்டு ராதாகிருஷ்ணா சொல்லிடலாம், வேற விஷயம். படிச்சிருக்கோமோ, 18 புராணம் படிச்சிருக்கோமோ, 18 உபனிஷத் படிச்சிருக்கோமோ, அது இல்லாமல் 108 புராணம் 108 உபனிஷத்து 6 உபவேதங்கள், பூர்வ மீமாம்சை உத்தர மீமாம்சை வேதாந்த சூத்திரம், பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம், சகல இத்திஹாசங்கள் ஏதாவது படிச்சிருக்கோம். சரி, படிச்ச புண்ணியவான்கள் போய் கேட்கணும், இப்படி நீங்க படிச்சுட்டு இல்லையோ ஏதாவது புரிஞ்சுதான், யாருக்கும் புரியாது. பாராயணமானம் கனமானம் சொல்லுவாங்க, புரியாது. புரிஞ்சவா கிட்ட அந்த மாதிரி சில அதிகாரிகள் இருக்காங்க, புரிஞ்சவா கிட்ட போய் கேட்கணும், அந்த மாதிரி உங்களால் நடந்துக்க முடியறதா, அது இன்னுமே சொல்லும். அந்த நடந்துக்க முடியாத அதிகாரிகளுக்கு கிட்ட போயிட்டு அது உங்களுக்கு அனுபவமா கிடைச்சுதான் ஒருத்தர் கூட பதில் சொல்லுவாங்க.
அந்த மாதிரி இருக்கச்சே அவர் சொல்றார், இந்த மாதிரி நீங்க ஒன்றத்தை வச்சுட்டால் அப்படின்னால் அது காக்காய்க்கு போய் நம்மளுக்கு கொடுக்க ஒரு பிண்ட பிரதானம் பண்ணா என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? அப்படின்னு உடனே வியாசர் கேட்கிறார், நான் பண்ணதுல என்ன குறை சுவாமி, நீங்க எனக்கு எடுத்து சொல்லணும், அதை நான் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு உடனே சொல்றார், ந ததா வாசுதேவஸ்ய மகிமாஹி அனுவர்ணிதஹ. வாசுதேவனுடைய மகிமையை அனுவர்ணனம் பண்ணக்கூடிய ஒரு கிரந்தம் இல்லையே சுவாமி. நீங்க எழுதின லிஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து காமிங்கோ. பிரதி ஸ்லோகம், பிரதி பதம், பிரதி அத்தியாயம், பிரதி ஸ்கந்தம் பகவானுடைய மகிமை, அவனுடைய குணங்கள், அவனுடைய லீலைகள், அவனுடைய கதைகள், அவனுடைய அடியார்களுடைய கதைகள், அவனுடைய சரித்திரங்கள், அவனுடைய நாமங்கள், அவனுடைய சேஷ்டிதங்கள், இதெல்லாம் எங்க இருக்கு? மகாபாரதத்தை தானே எடுத்து பார்க்குறேன். 24,000 ஸ்லோகத்தை எடுத்து பார்க்குறேன். 4 லட்சம் ஸ்லோகத்தை எடுத்து பார்க்குறேன். நவநீத சோரலியில் இல்லையே, கோபி பக்தி அதுல இல்லையே, பூத்தனைக்கும் மோட்சத்தை கொடுத்தான் அப்படின்ற விஷயம் அங்கே இல்லையே. பிரகலாத சரித்திரத்தை எடுத்தா கூட இரண்யகசிபு எதிர்த்து நின்னான்னு இருந்ததை தவிர பிரகலாத ஸ்துதி இல்லையே, கஜேந்திர ஸ்துதி இல்லையே. இது எல்லாம் இருந்தாதான சுவாமி அதை நம்மளால ஜனங்களுக்கு எல்லாம் போய் சேரும். அதை கேட்ட மாத்திரத்துல ஒரு குழந்தை கூட தன்னுடைய ஹிருதயம் உருகி ரசமயம் ஏற்பட்டு பகவன் மனோலயம் ஏற்படுறது அப்படின்னால் அந்த விதமான ஒரு 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 கிரந்தத்தை ஏற்படுத்தணுமே சுவாமி அப்படின்னு உடனே வியாசருக்கு மனசுல தோன்றது, சரி நான் அதை பண்ணலாம். அதிகாரிகள் இருக்காளே அவ என்ன பண்ணுவா? ஏன் பாகவதம் சாதாரணமாக பார்த்தேன்னா எனக்கு வேதம் தெரியும், எனக்கு சாஸ்திரம் தெரியும், எனக்கு ஒன்றும் பாகவதம்லாம் வேணான்னு சொல்கிறவாள்லாம் இருக்கா. ஏன்னா இவெல்லாம் அதிகாரிகளும், இவளுக்கெல்லாம் சமஸ்கிருதம் தெரியுமா, எல்லாம் பண்ணுவாளா, நான் அனுஷ்டானம்லாம் பண்ணிட்டுருக்கேன், இதை பண்ணிருக்கேன், அது பண்ணிருக்கேன், நிறைய பண்ணிட்டுருக்கேன், எனக்கு ஒன்றும் பாகவதம் தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவாளோ அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல அத்தி அற்புதமாக சொல்கிறேன். ந எஸ் வசத் சித்திரபதம் ஹரேர் யசோ ஜகத் பவித்ரம் பிரகிணீத கரிஹிஜிதே தத் வாயசம் தீர்த்தம் உசந்தி மானசா ந யத்ர ஹம்சா நிரமந்தி சிக்ஷயா தத் வாக் விசர்கோ ஜனதாக விப்ளவோ யஸ்மின் பிரதிஸ்லோகம் அபத்தியவத்யபி நாமானந்தே யசோங்கிதானி யச்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவஹம் நைஷ்கர்மியம் அப்யச்சத பாவவர்ஜிதம் ந சோபதே ஞானமலம் நிரஞ்சனம் குதః புனः சஸ்வத் அவதி அபத்ரமீஸ்வரே ந சார்பிதம் கர்ம யதப்ய காரணம். சொல்றார், சாதுக்கள்னாலே சுவாமி கவலைப்படாதீங்கோ, சாதுக்கள்னாலே தத் வாக் விசர்கோ ஜனதாக விப்ளவோ யஸ்மின் பிரதிஸ்லோகம் அபத்தியவத்யபி நாமானி அனந்தஸ்ய யசோங்கிதானி யச்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவகன்னு சொல்லிட்டு பிரதி ஸ்லோகம் அபத்தமா சொன்னா கூட எந்த க்ஷணம் கிருஷ்ணகதையை சொல்ல ஆரம்பிக்கிறாளோ, எந்த க்ஷணம் பாகவதம் சொல்ல ஆரம்பிக்கிறாளோ, எந்த க்ஷணம் அவனுடைய அவதாரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாளோ அந்த க்ஷணம் யார் சொல்றா, எப்படி சொல்றா, அவள் சரியா சொல்ல வருதா, அவளுக்கு ராகமா சொல்ல வருதா, அவளுக்கு சாஷாத்தாத்த பாபா வருதா, அவளுக்கு சமஸ்கிருதம் தெரியறதா, அர்த்தத்தை புரிஞ்சுன்னு சொல்றாளா, புரிஞ்சுக்காம சொல்றாளா, தகுதி இருக்கா, இவ பிராமணாளா, வேற ஜாதியில வந்திருக்காளா, வேற குலத்துல வந்திருக்காளா, இது எதுவுமே பார்க்காம அந்த கதை கேட்ட மாத்திரம் நாமானி அனந்தேச யசோங்கிதானி யச்ருண்வந்தி கிருணந்தி காயந்தி அப்படின்னு இருக்கிறவா தான் சாதவ. புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை. சாதுக்கள் இப்படி இருக்கான்னு சொல்லல, இப்படி இருக்கிறவா தான் சாதுக்கள். அந்த சாதுக்கள் எப்படி இருப்பான்னா நைஷ்கர்யம் அப்பிச்சத பாவவர்த்திதம் ந சோபத்தே ஞானமலம் நிரஞ்சனம். அவளுக்கு கர்மா தேவையில்லை, அவளுக்கு அனுஷ்டானங்கள்லாம் தேவையில்லை, பண்ணிட்டே இருப்பா. ஆனால் பாகவதத்திலே லயிச்சிருப்பா. ஹரேஹே ஆக்ஷிப்தமதின்னு இருப்பா. அவள் அப்படியே பகவானுடைய சித்தத்தினால இவாளுடைய சித்தம் பிடுங்கப்பட்டுதான், திருடப்பட்டுதான். ஹரேஹே ஆக்ஷிப்தவதி ஆத்மா ராமச்சமனயா நிர்க்வந்தியா அப்யுருக்ரமே குர்வன் அஹைத்துகின் பக்திம் இத்தம் போதோ குணோர்ஹரிஹி. ஆத்மா ராமர்கள் பிரம்ம ஜானிகள் ஞானிகள் அப்படின்னாலே யார் அப்படின்னால் ஆத்மால ரமிக்கலையா ஹரேர் குணேயே அப்படின்னு சொல்லக்கூடிய ஹரிகுணத்துல ஹரிகத்தையில யார் ரமிச்சு இருக்காளோ அவாதான் ஆத்மா ராமர்கள். அவ ஹரேஹே ஆக்ஷிப்தமதி அப்படின்னா ஹரிகுணத்தினால் பிடிக்கப்பட்டவாளா, அப்பேற்பட்டவா இருக்கா இல்லையா, அதனால அவ அதிலே ரமிச்சு இருப்பா. அதனால நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயம் நீங்க கவலைப்படாதீங்கோ, சாதாரண ஜனங்களுக்கும் போய் சேரும். அப்பேற்பட்ட ஹரிகுணத்துல ஈடுபட்டிருக்கிறவாளுக்கும் அதுதான் அந்த சாதுக்கள், அந்த பிரம்ம ஜானிகள் அவளுக்கும் அதுதான் ஏற்படும் அப்படின்றதுனால ஹே அதோ மகாபாக பகவான் அமோகத்திற்கு இந்த இடத்துல சொல்றான் வியாசரே, ஹே வியாசரே நீங்க பெரியவர் தான், இத்தனை நேரம் சொன்னதெல்லாம் கவலைப்படாதீங்க. இந்த பாகவதத்தை எல்லார் காதலையும் போடுங்கோ, நீங்க அமோகத்திற்கு
நீங்க இவ்வளோ ஜனங்களை, பின்னாடி வரக்கூடிய ஜனங்களை உத்தேசிச்சு நீங்க வியசனப்படுறது கெட்டதே கிருஷ்ணதாசேன்னு அப்படிதான் இருப்பா. அவ உத்தாரணம் ஆகிறதுக்கு பிரதி ஸ்லோகம் பிரதி பதம் கிருஷ்ண பக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றதுனால அந்த சதுஸ்லோகி பாகவதத்தை பிரம்மாக்கு பகவான் எப்படி சொன்னாரோ அதை பிரம்மா நாரதருக்கு சொல்லி, நாரதர்கிட்ட பிரம்மா சொன்னார், நீ இதை விபுலீகுரு அப்படின்னார், நீ இதை விஸ்தாரம் பண்ணினார். அதை ஒரு அத்தியாயத்துல இந்த இடத்துல நாரதர் வியாசருக்கு உபதேசம் பண்ண, வியாசர் அதை 18,000 ஸ்லோகமா அவர் என்ன பண்ணார் அப்படின்னா உடனே அப்படியே எழுதிடல. சரஸ்வதி நதி தீரத்துல பகவானுக்கு தியானம் பண்ணி பகவத் தர்ஷனம் ஏற்பட்டு சாட்சாத்காரம் ஏற்பட்டு பகவான் அவருடைய ஹிருதயத்துல ஸ்புரிச்சு பகவான் என்னெல்லாம் சொன்னானோ அதை அத்தனையும் விஸ்தாரமா எழுதியிருக்காருன்றதுனால பாகவதத்தில் இருக்கக்கூடிய பிரதி ஸ்லோகம் சாட்சாத் பகவானே எழுதினது அப்படின்றதுனால அப்பேற்பட்ட அந்த பகவத் ஸ்வரூபமான ஒரு விஷயமாகும் ஸ்ரீமத் பாகவதம். அந்த பாகவதத்தை தான் வியாசர் சுகருக்கு உபதேசம் பண்ணார். அந்த சுகர் அதை பரீட்சித்துக்கே உபதேசம் பண்ணார். பரீட்சத்துக்கு உபதேசம் பண்ணி அங்க உபஸ்ரோதாவா இருக்கக்கூடிய சூத மகாமுனிவர்ன்றவர் சௌனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணார். சௌனகாதி முனிவர்கள்கிட்ட இருந்து நம்மளுக்கு சிஷ்ய பரம்பரையில இன்னைக்கும் நம்ம பரியந்தம் அது நம்மளுக்கு கிடைச்சுருக்கு, பின்னாடி ஒரு ஆளுக்கும் கிடைக்க போறது அப்படின்றது பாகவத மகாத்மியத்தோட எப்படி வந்ததுன்ற சிஷ்ய பரம்பரை. ஏறத்தாழ கிட்டத்தட்ட ஒரு கலியுகம் ஆரம்பிச்சு இப்போ 5200 சொச்சம் வருஷம் ஆயிருக்கு. 5228 வருஷம் ஆயிருக்கு நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா கலியுகம் ஆரம்பிச்சு. அந்த கலியுகத்துடைய ஆரம்பம் எப்போ அப்படின்னா கிருஷ்ணாவதாரம் எங்கே முடிஞ்சதோ அங்கே கலியுகத்தோடைய ஆரம்பம். அந்த கலியுகம் ஆரம்பிச்சு கிருஷ்ணாவதாரம் முடிஞ்ச உடனேவே தர்மராஜன் தன்னுடைய பதவியை விட்டுட்டு போறான்றதை பிரதமஸ்கந்தத்தில் பார்க்க போறோம் நாளைக்கு. அந்த மாதிரி போயிட்டு பரீட்சித்தை உட்கார சொன்னேன். ஏறத்தாழ கலியுகம் பிறந்து 36 வருஷம் கழிச்சு பரீட்சத்துக்கு ஒரு பிராமண சாபம் ஏற்பட்டு சுகரை ஆசிரியிச்சு இந்த பாகவதத்தை சுகர் அவனுக்கு சொன்னார். அந்த கலியுகம் ஆரம்பிச்சு 36 வருஷத்துல பரீட்சத்துக்கு சொன்ன விஷயத்த கிட்டத்தட்ட பரீட்சத்தோட மோட்சத்துக்கு ஒரு 150 வருஷம் கழிச்சு நாரதர் சனத்குமாரர்கள் கிட்ட இருந்து கேட்டார் அப்படின்னு பாகவத மகாத்மியம் நம்மளுக்கு ஆரம்பிக்கிறது. பாகவத மகாத்மியம்ன்றது நம்ம இன்னைக்கு இப்போ பாராயணம் பண்ணோம் இல்லையா 6 அத்தியாயத்துல. அந்த 6 அத்தியாயத்துல நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா விஷாலா அப்படின்ற நகரத்துல நாரதர் வரார், பல க்ஷேத்திரங்கள் போறார், பல க்ஷேத்திரங்கள்ல போறார். புஷ்கர் அங்கே வந்தது, புஷ்கரம், ஹரித்வாரம், காஞ்சி க்ஷேத்திரம், குருக்ஷேத்திரம், கயா க்ஷேத்திரம், எல்லா க்ஷேத்திரத்துக்கும் போறார். எந்த இடத்துலையும் நாரதருக்கு பார்த்தால் எந்த இடத்துலையும் தர்மம் தெரியல, சாதுக்களே இல்லை, அப்பேற்பட்ட மகான்கள் இல்லை, அப்பேற்பட்ட பக்தர்கள் இல்லை. சாட்டிய விஷ்ணுச்ச சௌஹிருதம் சொல்லிட்டு ஜனங்களுக்குள்ள அவளுக்குள்ள ஒரு காப்பட்யம் தான் இருக்கு, எந்த விதமான நல்ல குணங்களும் இல்லை. ஒரு பதி பத்னிக்குள்ள கூட ஒரு அந்யோன்யம் இல்லைன்னு சொல்றாரு இந்த இடத்துல. அந்த மாதிரி இருந்துருக்கே அவர் பார்க்குறார், சுற்றி சுற்றி வந்தாரா ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், சே ஒரு பிரகலாதனை காணும், ஒரு கஜேந்திரனை காணும், ஒரு துருவனை காணும், ஒரு புண்டரீகனை காணும்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி வந்தாரா ஏங்கி போயிட்டாராம் சத்சங்கத்துக்கு. சத்சங்கமே கிடைக்கலையாம். அந்த மாதிரி இருந்துருக்கே அங்கேருந்து பிருந்தாவனம் வரார். பிருந்தாவனத்தில் வந்து ஒரு காட்சி பார்க்குறார். அந்த இடத்துல ஒரு ஸ்திரீ ஒருத்தி இருக்கா, ரொம்ப வயசானவளா இருக்கா. 2 புத்திரர்கள், அவளை விட கொஞ்சம் முகம் பார்த்தா அவளோட புத்திரர்கள் மாதிரி தான் இருக்கு, ஆனா இவளோட வயசானவளா இருக்கா. அது எப்படி முடியும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கா. அப்படியே நோஞ்சான் மாதிரி உட்காந்துட்டு இருக்கா. இவரை பார்த்த உடனே அஹோ நாரத தன்யோசி அப்படின்றார். நாரதருக்கு அவளை அடையாளம் புரியல. யாருமா நீ? என்னை பார்த்து அஹோ நாரத தன்யோசின்னு என்னை பார்த்து கேட்குறிய? என்ன தெரிஞ்சிருக்கோ உனக்கு? நான் உங்களை யாரதான் தெரியாது, உங்களை எல்லாருக்கும் தெரியும், அதனால எங்களுக்கு ஒன்று தெரியும், நான் தான் பக்தி. நீயா இப்படி க்ஷீணிச்சு போயிட்டு இந்த காலத்தை இன்னும் பார்க்கல. பார்த்துருந்தா அவன் கண்ணிலே தெரிஞ்சிருக்க மாட்டான் இல்லையா? காமியார்த்த பக்தியை மட்டும் பார்த்துட்டு இருந்தான்னா அந்த மாதிரி இருக்கச்சு அந்த பக்தியை பார்த்து என்னமா ஆச்சு உனக்கு? இவா 2 பேர் யாரு அப்படின்னா இது என்னுடைய புத்திரர்கள், ஞானம் வைராக்கியம் 2 பேர். இந்த கலியுகம் பிறந்தது. இந்த கலியுகம் பிறந்தவனே ஹே நாரதரே, நான் என்ன கேள்விப்பட்டேன், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் உத்தவன் கிட்ட சொல்லி தானே சாட்சாத் பாகவதத்துக்குள்ள பிரவேசம் பண்ணி வாங்மய மூர்த்தியா இருந்து அந்த பாகவதம் அப்படின்றத பரீட்சித் மகாராஜன் கலியை அடக்கி
அந்த பாகவதத்தை கேட்டு எல்லார் காதிலும் முழும்படியா பண்ணான்றதை நான் கேள்விப்பட்டேன். ஸோ நான் நினைச்சிட்டு இருந்தேன் அந்த பாகவதம் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கு, அதனால தர்மம் இருக்கு, பக்தி இருக்குன்னு பார்த்தா நானும் திராவிட தேசத்துல உற்பத்தியான, அங்கிருந்து கர்நாடக தேசத்துக்கு போனேன், அங்கிருந்து மராட்டி தேசத்துக்கு வந்தேன், கூர்ஜர தேசத்துக்கு வந்தேன். வர 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 ஒரு தேசத்திலும் ஜனங்களை பார்த்து 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 இப்படி க்ஷீணமாயிட்டேன். பிருந்தாவனம் வந்தவுடனே எனக்கு இவ்வளவுண்டு எனக்கு கொஞ்சம் ஒரு திராணி கிடைச்சது. இதுங்க ரெண்டு மயக்கம் போட்டே கொடுத்துருச்சு. ஞானமும் வைராக்கியமும் இதெல்லாம் தத்துவங்கள் தான், கதரூபமா சொல்றது. என்ன அர்த்தம் அப்படின்னா, கலியுகத்துல எங்கேயும் காமியார்த்த பக்தி தான் இருக்கும். காமியார்த்த பக்தின்றது பக்தியே கிடையாது. நம்ம பின்னாடி அதை பார்க்க போறோம் நாளைக்கு. காமியார்த்த பக்தின்றது ரொம்ப மந்த பக்தி. இது வேணும் அது வேணும் கேட்டு இருக்கிறது ஒரு சாமர்த்தியமா அவனுக்கு தெரியாதா? நம்மளுக்கு ஹிருதயத்துக்குள்ளேயே உட்கார்ந்து நம்மளுடைய அந்தராத்மாவா இருந்தவனுக்கிடவே எனக்கு இதை கூட, அதோட அல்பத்தனம் என்ன இருக்கு இல்லையா? பகவான் கிட்ட போய் கேட்டு அந்த காமியார்த்த பக்தி, அந்த காமியார்த்த பக்தி இல்லாம அகைத்துக்கின்னு வந்தா கூட அகங்கார பக்தி வந்துடும். பக்தாளுக்குள்ளே நீங்க பார்த்தீங்கன்னா அகங்காரம் தான் மிஞ்சி இருக்கு. எனக்கு தெரியும் போச்சு, அந்த பிரவிஷயனா நினைச்சுக்கணும், நீதானே எனக்குள்ள உட்காந்து பண்ணிட்டு இருக்கேன்னு. அது தெரியாம இருக்கிறது. அதனால அந்த பக்தின்றது க்ஷீணமாயிட்டே இருக்கு அப்படின்றது ஒரு தத்துவம். அப்போ புனக பிருந்தாவனம் பிராப்தே அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தாவனம் போனோடனே அவ கொஞ்சம் எழுந்து உட்காண்டானா என்ன அர்த்தம்னா, பிருந்தாவனத்துலதான் ஏதோ கொஞ்சம் பக்தி ஒட்டின்னு இருக்கு. அப்ப இங்க இல்லையா? போதேந்திராள் மடத்துல பக்தி இல்லையா? திருவசந்தூர் மடத்துல பக்தி இல்லையா? ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல பக்தி இல்லையா? காஞ்சிபுரம் வரதராஜனுடைய சன்னிதானத்துல பக்தி இல்லையா? அப்படின்னா ரொம்ப ஆச்சாரியாளர் ரொம்ப அழகா சொல்றா, நீ கிருஷ்ணனுடைய ஹிருதயத்துல தரிச்சுண்டு உட்காந்து போப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்க உட்காண்டாலும் அந்த இடமே பிருந்தாவனம். பிருந்தாவனத்துல பக்தி உண்டு. அதனாலதான் இந்த இடத்துல ஸ்ரீ பிருந்தாவனம் பேர் வச்சாலும் இந்த இடத்துல சதா சர்வமும் எப்பவுமே பக்தி இருந்துட்டே இருக்கணும்ன்றதுனால. அதனால பிருந்தாவனத்துல பக்தினா என்ன அர்த்தம்னா, எங்க ராதா கிருஷ்ண சாநித்தியம் இருக்கோ அது பிருந்தாவனம், அங்க பக்தி இருக்கு. அந்த பக்தி இருக்கிற பட்சத்துல ஞானமும் வைராக்கியமும் தேவையில்லைன்னு கிடையாது, தானா வந்துடும். அந்த பக்தி இல்லாத பட்சத்துல நீங்க எந்த க்ஷேத்திரத்துக்கு போய் என்ன அனுஷ்டானம் பண்ணி என்ன தர்மத்தை ஃபாலோ பண்ணி என்ன வேதத்தை படிச்சு என்னத்தை நம்ம படிச்சு சொல்லியும் கொடுத்து எப்படி இருந்தாலும் ஞானம் வைராக்கியம்ன்றது க்ஷீணமாக தான் இருக்கும், பக்தின்றது க்ஷீணமாக தான் இருக்கும். அப்போ இதெல்லாம் விட்டுடலாமோ? எதுக்கு வேத சம்ரக்ஷணம், எதுக்கு வேத பாடசாலை, எதுக்கு வேதத்தை கற்றுக்கணும்? மகாபரிவா அங்கிருந்து வந்து வேதத்துக்கு ஒரு குழந்தைய கொடுன்னு சொன்னாலேன்னா அது அத்தனையும் அவசியம். அப்போ நான் சந்தியாவந்தன்களை விட்டுடலாமா அப்படின்னா, சந்தியாவந்தனம் அவசியம், ஸ்ரார்த்த காரியங்கள் அவசியம், பித்ருகாரியங்கள் அவசியம், தேவகாரியங்கள் அவசியம். இது அத்தனையும் பக்தி பிரதானமாக இருக்கணுமா? நாம் பண்ணுறேன்னு இல்லாத ஒரு பாவத்தோடு இருக்கணும், அகங்காரம் இல்லாமல் இருக்கணும். இதனுடைய பலன் பகவான் அடையணும்னு இருக்கணும். ஜாதகம் கூட பார்த்துடலாம், அதனுடைய பலன் பகவான் அடையணும்னு இருக்கணும். ஒரு வேத பாராயணம் பண்ணிடலாம், அதனுடைய பலன் பகவான் அடையணும்னு இருக்கணும். இதை நம்ம பஞ்சமஸ்கந்தத்தில் ஒரு தத்துவார்த்தமாக பார்க்க போகிறோம், முக்கியமான ஒரு விஷயம். அதனால எந்த காரியம் பண்ணாலும் பகவான் அடையணும்னு இருக்கணும்னால் அதுதான் பக்தி. அந்த பக்தியை உத்தேசிச்சு இதெல்லாம் இருக்கணுமே தவிர இது பக்தி இல்லாமல் இது எதுவும் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப அற்புதமாக சொன்னார். ஒரு ஸ்மசானத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாம்பல்ல கொண்டு போய் கங்கா ஜலத்தை கொட்டி நான் உனக்கு ஒரு அவிச சமர்ப்பிச்சேன்னு சொல்றதுக்கு சமானம். ஆச்சாரியார் சொன்னது அப்படி இருக்கிறச்சே இந்த இடத்துல சொல்றார், அந்த பக்தி சொல்றார் என்னை உத்தாரணம் பண்ணணும் அப்படின்ன உடனே எல்லா உத்தம பக்தாலும் யாராவது என்கிட்ட வந்து என்னை உத்தாரணம் பண்ணணும்னு சொன்னால் எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன். அப்படியா வா உட்காந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட மாட்டேன். என்னுடைய ஆச்சாரியனை கேட்கறேன், என்னோட குரு அன்றேன், என்னோட குரு என்ன சொல்லி கொடுக்குறாரோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன் தான் சொல்லுவேன். உத்தம பக்தாள்னா அப்படிதான் சொல்லுவா. பாகவதாளுடைய ஒரு லட்சணம் என்ன அப்படின்னா, யாராவது வந்து கேட்டானா நான் சொல்றேன் அப்படின்னு தொண்டை கடைச்சிட்டு காலை தூக்கி விடலாம் சொல்ல மாட்டான். இந்த கிரந்தத்துல இந்த சாஸ்திரத்துல இப்படி சொல்லியிருக்கு, இந்த ஆச்சாரிய வச்சனம் இப்படி இருக்குன்னு அவ பிரமாணமா அவ முகமா தான் சொல்லுவா. அதனால நாரதர் சாட்சாத் பிரம்மாவுடைய மானசபுத்திரர், சாட்சாத் நாராயண தரிசனம் பண்ணவர், சாட்சாத் நாராயணனுக்கு பிரீத்தியா இருக்கிறவர் தன்னை வந்து கேட்ட உடனே என் குரு கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்றார். அந்த மாதிரி யார் சொல்றாலும் குரு பிரத்யக்ஷ அந்த க்ஷணம் இங்க வந்து உட்காந்து இவர் நினைச்சிருந்தார். சனத்குமாரர்கள் வந்துட்டார். சனத்குமாரர்கள் வந்த உடனே சனத்குமாரர் தான் நாரதருடைய குரு, சாட்சாத் பிரம்மா கிட்ட இருந்து அந்த சதுஸ்லோகி பாகவதத்தை கேட்டவா. அதனால நாரதர் போய் கேட்கிறார், இந்த மாதிரி பக்தி உயரிடம்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா அவர் சொல்றார், ஸ்ரீமத் பாகவதத்தை எல்லாருடைய காதுலையும் போட்டு. உடனே அந்த இடத்துல நாரதர் கேட்கிறார்,
அவருக்கு தெரியாமல் கேட்கல, நம்மளுக்காக கேட்கல. ஏன்னா நம்ம இந்த மாதிரி தானே கேட்டுட்டு இருப்போம் இல்லையா, குதர்க்கமாக ஏதாவது கேள்வி தான் கேட்டுருப்போம். அவர் சொல்கிறார், எதுக்கு பாகவதம், கீதை இருக்கே, வேதங்கள் இருக்கே, சாஸ்திரங்கள் இருக்கே அப்படின்னா அந்த இடத்துல அப்போ தான் சொன்னார் ஆமூலாகிரம் ரசஸ்திஷ்டன்னு அப்போ தான் எடுத்து சொல்கிறார். ரசம் இல்லையே, ரசம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுவோ அதை எடுத்து சொல்லு அப்படின்றார். உடனே அந்த சப்தாகத்தை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்ன உடனே அது சப்தாகத்தை கிடைச்சா பண்ணால் என்ன கிடைக்கும்ன்ற ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு இதெல்லாம் கிடைக்கிறத விட்டுடு, பகவான் கிடைப்பான் அப்படின்றத எடுத்து சொல்கிறார். இந்த சப்தாகம்தான் உயர்ந்தது அப்படின்றதுக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு கேட்டால், ஆத்மதேவன் துந்துகாரி சரித்திரம் அப்படின்னு ஒரு சரித்திரத்தை எடுத்து, ஒரு அதி அற்புதமான சரித்திரத்தை எடுத்து சனத்குமாரர்கள் நாரதர்கிட்ட தானே சப்தாகத்தை பண்ணுறான். நாரதர் வேண்டிக்கிறார், நீங்களே ஒரு சப்தாகம் பண்ணணும் அப்படின்னோடனே அந்த சப்தாக மகிமையை எடுத்து ஆத்மதேவன்ற சரித்திரத்தை எடுத்து சொல்கிறார். சரித்திரம் பொதுவாக நம்மளுக்கு தெரிஞ்சது, அதனால் அதில் முக்கியமான கட்டத்தை மட்டும் பார்த்துப்போம். ஆத்மதேவன் அப்படிங்கிற துங்கபத்ரா நதி தீரத்தில் இருந்தார். புத்திர சந்தானம் இல்லை. துந்துளி அப்படின்னு அவருக்கு ஒரு மனைவி, அவளுக்கு ஒரு சகோதரி. இவர் போய் எனக்கு ஒரு முனிவர்கிட்ட எனக்கு புத்திரன் வேணும்னு கேட்டார். அவர் நான் மோட்சத்தை தரேன் அப்படின்னார். இல்லை, எனக்கு புத்திரன் தான் வேணும்னு கேட்டார். நல்ல காலம் மோட்சத்தை கொடுக்கலான்னு நினச்சிட்டாராம். இவங்க நான் மோட்சத்தை கொடுக்கலன்னா புத்திரன் வேணும், புத்திரன். நம்ம கதி இதெல்லாம் யாரோ ஆத்மதேவன் யாரோ முனிவர்கிட்ட போனார் இல்லை, நம்மளுக்கு சாட்சாத் பகவான் ஸ்ரீ அண்ணாமுகமாக மோட்சத்தை கொடுக்குறேன், கிருஷ்ணனை கையில் முடிச்சு கொடுக்குறேன்னா நம்ம போய் எனக்கு இது வேணா வேறு எதுவும் வேணும்னா கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா. நம்ம இந்த சரித்திரங்கள்லாம் பின்னாடி இந்திரன் இப்படி பண்ணாலும் நம்ம தான் இந்திரன், வேற யாரும் இல்லை, நம்ம தான் காளிங்கர், பார்க்க தான் போகிறோம். அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கிறச்சே அழகாக உட்காந்துட்டு அவர் சொல்கிறார், எடுத்து அந்த ஆத்மதேவன் உடனே அவருக்கு ஒரு ஒரு பழத்தை கொடுக்குறார். துந்துளி அப்படின்றவளுக்கு அவளுக்கு புத்திரன் வேண்டாம், அதனால் மாட்டுக்கு போட்டு விடுறார். தன்னுடைய சகோதரனுடைய குழந்தைய தன் குழந்தை அப்படின்னு சொல்லிடுறாள். ரெண்டும் வளர்றது. இந்த முனிவர் கொடுத்த பிரசாதத்தை கொடுத்து வளர்ந்த குழந்தை கோகர்ணன்னு பேர். மாட்டுக்கு போட்டதுனால கோவுடைய அம்சம் இருக்கு, கோகர்ணன்னு வளர்றது. இவன் துந்துகாரின்னு வளர்றான். இவன் அப்பேற்பட்ட துஷ்டத்தனம் பண்ணிட்டு இருக்கான், அவர் அப்பேற்பட்ட பாகவதராக இருக்கார். ஆத்மதேவன் இது எல்லாத்தையும் பார்த்து சகிக்காம கோகர்ணன் கிட்ட வந்து, நான் ஒரு புத்திரன் வேணும்னு கேட்டேன், இப்படி ஒரு மகா துஷ்டன் இங்கே வந்திருக்கானே, அப்பேற்பட்ட அஜாமணனுக்கு இவன் அண்ணன், இந்த துந்துகாரி, அவன் பண்ணாத ஒரு இதுவே கிடையாது அப்படின்றதுனால அப்பேற்பட்ட அந்த துந்துகாரி இருக்கானே, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாரு. இவர் சொல்கிறார், இந்த குழந்தையோடு ஒரு குழந்தை ஒன்று இருக்குது, அது மடியில் ஏற்றி உட்கார வச்சுக்கோ, அது உன்னை தள்ளவே தள்ளாதுன்னு சொல்லிட்டு தசமஸ்கந்தத்தை உபதேசம் பண்ணுறான். தசமஸ்ய பாட்டாத்து அப்படின்னு பாகவத மகாத்மியத்தில் 3வது 4வது அத்தியாயத்தை கொண்டு வந்து முடித்தோம், ஞாபகம் இருக்கலாம். தசமஸ்ய பாட்டாத்தனா தசமஸ்கந்தம் மட்டுமே பண்ணி அவர் மோட்சத்தை அடைஞ்சார். இவன் அக்கிருத்த சதம் பண்ணுறான் துந்துகாரி, இவர் க்ஷேத்திர யாத்திரை போயிடுறார் கோகர்ணன். அந்த துந்துகாரி அவன் அக்கிருத்த சதம் பண்ணுறதுனால அவனுடைய சகாக்கள் சகிக்கள்னு யாரெல்லாம் வச்சுட்டு இருக்கானோ மனிதர்கள், யாருன்னு சொல்கிறது கூட வாய் கூசுறது இந்த கிரகத்தில், அதனால் அவள்லாம் யாருன்னு சொல்லலை. அப்பேற்பட்ட அதமர்கள் இவனை அவன் கிரகத்திலே வதம் பண்ணி அங்கேயே புதைச்சிட்டு அவனுடைய வஸ்துக்கள்லாம் எடுத்துன்னு ஓடி போய்ட்றான். இவனுக்கு பிரேத சரீரம் ஏற்பட்டுடுறது. இதை கேள்விப்படுறார் கோகர்ணன். கயாக்ஷேத்திரத்தில் போய் அந்த ஊர்க்காரெல்லாம் வந்து கோகர்ணன் அங்கே பிண்ட பிரதானம் பண்ணுறார். கயாக்ஷேத்திரத்தில் கதாதனுடைய பாதத்தில் துளசி அர்ச்சனையை பண்ணி பிண்ட பிரதானம் பண்ணுறார். பண்ணிட்டு தன்னுடைய கிராமத்துக்கு வரார். அங்கே ஒரு வாத்த ரூபம் தெரியறது, அவருக்கு ஒரு பிரேத்தம் தெரியறது. பயப்படலை, பயப்படாமல் அப்பேற்பட்ட மகாஜானியாக இருக்கிறதுனால தன்னுடைய கமண்ட ஜலத்தை எடுத்து அது மேலே புரோட்சிச்சு, நீ யாருன்னு கேட்குறார். அது சொல்கிறது, நான் தான் உன்னுடைய பிராத்தா துந்துகாரி, அக்கிருத்த சதம் பண்ணேன், அவ்வளோ ஒரு கொடுமைத்தனம் பண்ணேன், அப்பா அம்மாவை விரட்டி அடித்தேன், அம்மாவையே கொலை பண்ணேன், எனக்கு இந்த கதி ஏற்பட்டுடுது, எனக்கு நீ தான் காப்பாற்றணும். 8:30 மணி ஆயிரத்து 10 நிமிஷத்துக்கு முடிச்சுடும், அவங்க வரக்கூடாது. எதுக்காக இந்த சரித்திரத்தை எடுத்து ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறோன்னா, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆலோசித்து பண்ண வேண்டிய விஷயங்கள், கற்றுக்க வேண்டிய விஷயங்கள். இது 7 நாள் ஸ்ரீ அண்ணா கிருபையில் என்ன பார்க்க போகிறோம்னா, இதை புராணமாக பார்க்குறதுல யதார்த்தமாக பார்க்கணும். நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம தான் கோகர்ணன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணியிருக்கோம்? சர்தான் போடா, இவ்வளோ தூரம் பண்ண, அப்பாவே விரட்டி அடித்த, அம்மாவை கொலை பண்ண, யாரையும் ஒழுங்காக பார்த்துக்கல, நன்னா வேணும் இப்படின்னா சொல்லியிருப்போம் நம்ம. அவர் சொல்கிறார், அபயம் கொடுக்குறார். ஆஹா, நீயா, நான் உனக்கு பிண்ட பிரதானம் பண்ணேனேப்பா, அது உனக்கு உனக்கு ஜீவதசையை கொடுத்துருக்கணுமே, அடுத்த ஜன்மாவுக்கு தள்ளி விட்டுருக்கணுமே அப்படின்னு அவர் சொல்கிறார். நீ இங்கே பண்ண பிண்ட பிரதானம் எனக்கு அடுத்த ஜன்மாவை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுக்கல, அது போறலைன்றத என்னோட பிரேத்த சரீரத்தை பார்த்தே உனக்கு தெரியலையா? பிரமாணம் இங்கே இருக்கே, அது போறலப்பா அப்படின்றச்சேவாது இவர் சொல்லணும். இதுக்கு மேலே எனக்கு தெரியாது, என்ன ஆளு
இல்லையா? இல்லையா? அபயம். பயத்தை விடு பிராத்தா, ஹே பிராத்தா பயத்தை விடு, அபயம் கொடுக்குறேன். உனக்கு என்ன பண்ணணுமோ ஏது பண்ணணுமோ வைகுண்டத்துக்கு போய் பகவான் கிட்ட சண்டை போட்டாது வந்து தீருவேனே தவிர உனக்கு மோட்சம் கொடுக்காம விடமாட்டேன். இந்த மாதிரி யாராவது நம்மளை முடிச்சுட்டா பரவாயில்ல, இல்லையா? எப்பேற்பட்டவர். இதை தான் நம்ம கோகர்ணன் கிட்ட இருந்து கற்றுக்கணும். ஒரு சின்ன விஷயம் நம்மளை ஒரு எதிர்த்து பேசி, நம்மளை ஒரு சின்ன திட்டி நம்மளை ஒரு பரிகாசம் பண்ணிட்டா ஜீவன் பர்யந்தம் அதே ஸ்மரணம், வாசுதேவ ஸ்மரணம் இருக்காது. என்ன எப்படி சொல்லிட்டான், என்ன எப்படி சொல்லிட்டான், இப்படி பண்ணிட்டான், துஷ்டன் மகாபாபி, இவன் பக்கமே திரும்பக்கூடாது, இவனை பார்க்கவே கூடாது. கோகர்ணன் கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயம் சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமோஸ்துதேனால், அந்த வாசுதேவன் அந்த துந்துகாரியை எப்படி அவனுடைய கர்மவசத்தால பண்ண வச்சான், அதே வாசுதேவன் என்னை பிரேரணை பண்ணி நிமித்த மாத்திரமா இவனுக்கு உத்தாரணம் பண்ண வைக்கிறான்ற பாவம் நம்மளுக்கு இருக்கணும். யாராவது கஷ்டப்படுறவா துஷ்டத்தனம் பண்றவாளை பார்த்தால், சிலரெல்லாம் அதிகாரத்தில் பதவியில் இருந்துட்டே பண்றாள், யாருன்னு குறிப்பிட்டு சொல்லலை, அவளுக்கும் நம்ம ஹே பகவானே கிருப பண்ணி நீங்க உட்கார வச்சுட்டே அவளுக்கும் அவளுக்காக 4 நாமா தான் சொல்லணும். அப்படி இருக்கணுமா? அதை தான் இந்த சரித்திரத்திலிருந்து கற்றுக்கணும். சும்மா இது ஒரு புராணமாக கேட்டு போயிடுறது பிரயோஜனம் இல்லை. அந்த கோகர்ணன் சொல்றார், நான் உன்னை போய் பார்த்து உத்தாரணம் பண்றேன்றார். பிராமண சமாஜத்துக்கு போறார். அந்த ஊர்ல எல்லாரும் சாஸ்திரத்தை பார்த்துட்டு கயாஸ்ரார்த்தம் தான் உத்தாரணம் நடக்கலை அப்படின்னோடனே அங்கே ஒரு வயசான தாத்தா ஒருத்தர் இருக்கார். அவர் சொல்றார், ஹே கோகர்ணா, இந்த உலகத்துக்குள்ள இவ்வளவு சாஸ்திரங்கள் இருக்கு, இந்த உலகத்துக்குள்ள இருக்கிற சாஸ்திரங்களே நம்மளுக்கு புரிய மாட்டேங்கிறது. லோகத்துக்குள்ள இருக்கிற சாஸ்திரங்கள்லாம் நம்மள ஏதோ உத்தாரணம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். இதுக்கு மேல பல மடங்கு சாஸ்திரங்கள் சூரிய மண்டலத்துல சூரிய தேவன் கிட்ட இருக்கு. இதுவே தலை சுத்துறது. இதுக்கு மேல வேற இருக்கான், சூரிய மண்டலத்தில் இருக்கு. அந்த சூரிய மண்டலத்தில் போய் சூரிய பகவானை நீ ஆசிரியை, அவருக்கு உபாயம் கொடுப்பாருன்னா ஒரு உபாயம் கிடைச்சதுன்னு ஓடினாராம். சூரிய தேவனை அப்பேற்பட்ட அழகா அந்த இடத்துல ஆசிரியிக்கிறார். சூரியன் வரார். சூரிய தேவன் வந்து இதை கேட்கிறார். கேட்ட உடனே கொஞ்சம் பொறும், நான் போய் என்னுடைய 7 சக்கரத்தையும் எடுத்துட்டு 7 குதிரையும் எடுத்துட்டு 7 சஞ்சாரம் பண்ணி என்னுடைய ஆற்றுல எல்லாம் புக்கெல்லாம் வச்சிருக்கேன், அதெல்லாத்தையும் நான் பார்த்துட்டு உனக்கு வந்து சொல்றேன்னு சொல்லலையா? நிஷ்கர்ஷணம் பண்ணி வச்சுட்டு இருக்கிற மாதிரி சூரியதேவன் சொல்றார், ஹே கோகர்ணா, இங்க வந்து ஆசிரியம் பண்ணது பகவான் உனக்கு கொடுத்த பாக்கியம், வாஸ்தவம்தான். இந்த அண்டத்துக்குள்ள இந்த லோகத்துக்குள்ள என்னெல்லாம் பிரயோஜனமோ அதுக்கு நான் சாஸ்திரங்கள் எல்லாத்தையும் அந்தந்த அண்டத்துக்குள்ள போட்டிருக்கேன். இதுக்கு மேல பாகவத தர்மம்னு ஒன்று இருக்கு. அந்த பாகவத தர்மம் அப்படின்றது இந்த லோகத்துக்குள்ள சாதாரணமாக கிடைக்காது, குஹ்யமான விஷயம். ஷஷ்டஸ்கந்தத்தில் அதை பார்க்க போறோம் நம்ம பகவத் அனுகிரகத்தினால நாம மகிமை கட்டத்தில். அந்த அப்பேற்பட்ட அந்த பாகவதம் அப்படின்றது, அந்த பாகவத தர்மம், அந்த பாகவதம் அப்படின்றது எந்த விதமான விஷயத்தையும் உத்தாரணம் பண்ணிடும். இதான் நம்மளுக்கு 2வது பாடம் இன்னைக்கு. முதல் பாடம் கோகர்ணன் கிட்ட இருந்து எப்படி இருக்கணும்னு கற்றுக்கணும். 2வது பாடம், எவ்வளவு சாஸ்திரங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த லோகத்துக்குள்ள இருக்கக்கூடியதை தான் நிவர்த்தி பண்ணுமே தவிர மோட்ச தர்மத்தை எடுத்து மோட்சத்தை கொடுக்கறதுக்கான யோகியதை அந்த சாஸ்திரங்களுக்கு இல்லைன்றது இதுல இருந்தே புரியுது இல்லையா? சூரிய தேவனே சொல்றார். அந்த சூரிய தேவனே இவ்வளவுத்தையும் ஆலோசிச்சு, என்கிட்ட நிறைய சாஸ்திரங்கள் இருக்கு, அதெல்லாத்தையும் ஆலோசிச்சு உனக்கு ஒரு யுக்தியை சொல்றேன்னு சொல்லல, கேட்ட க்ஷணம் சொல்றார், ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷ கிருஷ்ண ஏவிகி. அந்த பாகவதத்தை சப்தாக கிரமமா கொண்டு போய் போட்டால் எந்த விதமான ஜீவனும் உத்தாரணம் ஆகும். இதான் 2வது பாடம். ஏன் பாகவதத்தை ஆசிரியம் பண்ணணும்? வேற எதுவும் வேண்டாம். கிமன்யை சாஸ்திரை விஸ்திரைஹி தர்ம புரோஜித கைத்துவோத்திர நிர்மத்ராணாம் சதாம் அப்படின்னு கேட்டுன்ற இடத்துல வேற தர்மம் எதுக்குன்னு கேட்கறது பாகவதம். ஏன்னா இதுதான் காரணம். எல்லாத்துக்கும் மேல சூரிய பகவானே சொல்லிட்டார் அப்படின்னா அதுக்கு மேல நம்மளுக்கு என்ன இருக்கு? சாஸ்திரம்லாம் அவர்கிட்ட இருக்கு. அந்த சூரிய பகவான் சொன்னாலும் எடுத்துட்டு வந்தார். அந்த பிரேத்தத்தை ஒரு ஸ்தம்பத்தில் பிரவேசம் பண்ணார். 7 கணு அதில் நியமிச்சார். தானே சப்தாகம் பண்றார். சப்தாகம் பண்ணி ஒரு நாளும் ஒரு கணு வெடிக்கிறது. வெடிச்சு 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 7வது நாள் அந்த அந்த கணுவிலிருந்து ஒரு பிரேத்த சரீரம் போய் ஒரு திவ்ய சரீரம் வருது. அதி அற்புதமான நீலமேக சியாமலனா பீதாம்பர தாரியா கிரீட்டின குண்டலங்களோட சத்துர்புஜத்தோட சங்கு சக்கரம் கதை அப்படின்னு சொல்லக்கூடிய சாரூப்பியம்னு பகவான் நம்மளுக்கு மோட்சத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறச்சே கொடுக்குறான். அந்த சாரூப்பியம்னு இருக்கக்கூடிய விஷ்ணு பார்ஷத ரூபத்தை எடுத்துட்டு இவன் இருக்கான். அங்கே ஒரு திவ்ய விமானம் வருது இவனை கூட்டிட்டு போறதுக்கு. அந்த இடத்துல அந்த திவ்ய விமானத்தை பார்த்து இந்த ஜீவன் அதில் ஏறுறது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இவர் இந்த கிராமத்தில் உட்காந்து சப்தாகம் பண்ணிட்டு இருக்கார். அதை எல்லாரும் கேட்கறவா அத்தனை பேரும் பக்தாள், அத்தனை பேரும் அதிகாரிகள். அவ எல்லாரும் இன்னும் உட்காந்துருக்கா. இவனுக்கு உதாரணம் ஆயிடுறது. ஏன்? அங்கதான் நம்மளுக்கு 3வது பாடம் இருக்கு. ஏன் அப்படின்னா
கோகர்ணனுக்கு தெரியும் ஏன்னு. இதான் நம்மளுக்கு தெரியணும்ன்றதுக்காக அந்த இடத்துல சொல்றார், சர்வேஷாம் பஷ்யதாம் பேஜே விமானம் துந்தலீசுதகம் விமானே வைஷ்ணவான் வீக்ஷ கோகர்ணோ வாக்கியம் அப்ரவீது. அந்த கோகர்ணன் அந்த விமானத்துல இருக்கிறது துந்தலீசுதன்னு தெரிஞ்சுட்டான். துந்தலியோடைய புத்திரனான துந்துகாரின்னு தெரிஞ்சுட்டார். பஷ்யதாம் சர்வேஷாம் பேஜே தெரிஞ்சுட்டார். வைஷ்ணவான் வீக்ஷ வைஷ்ணவன் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதை தெரிஞ்சும் இந்த இடத்துல கேட்கிறார், ஹே ஹரிதாசர்களே, விஷ்ணு பார்ஷதங்கள்லாம் வந்திருக்கா கூட்டிட்டு போறதுக்கு. ஹே ஹரிதாசர்களே, ஸ்ரோதா இவாள்லாம் அப்பேற்பட்ட அதிகாரிகள் இங்க உட்காந்துருக்கா, பாகவத சப்தாகம் கேட்டிருக்கா, வக்தா நான் உட்காந்துருக்கேன். எவ்வளவு பாவபூர்வமா சொல்லியிருக்கேன். அவ எல்லாரையும் விட்டுட்டு இப்பேற்பட்ட துஷ்டனான இவனுக்கு நீ இவனுக்கு சம்சார பாதை போகும் அப்படின்னு பார்த்தால் இவனுக்கு சம்சார பாதையை விட்டு அடுத்த ஜென்மா போக வேண்டி இருக்க மோட்சத்தையே நீங்க கொடுக்கிறீங்களே, காரணம் என்ன அப்படின்னால் அதுக்கு ஹரிதாச ஊச்சுன்னு சொல்றார். நம்ம பார்த்தோம் பாராயணத்துல, ஸ்ரவணஸ்ய விபேதேன பல பேதோ அத்திர சம்ஸ்தித ஸ்ரவணம் கிருதம் சர்வைஹி ந ததா மனனம் கிருதம். இதுதான் மூணாவது பாடம். ந ததா மனனம் கிருதம் சொல்றார். நீங்கள்லாம் அதிகாரிகள் தான்ப்பா, நீயே அப்பேற்பட்ட வக்தாப்பா, இப்பேற்பட்ட பாகவதம் எவ்வளோ சொல்லியிருக்க, அதெல்லாம் இருக்கு. ஆனால் இந்த பிரேத்தம் இருக்கே, இதுக்கு தெரிஞ்சுடுத்து இதை தவிர வேற உதாரணம் இல்லைன்று. அதனால 7 நாள் ந ததா மனனம் கிருதம், ஒரு அக்ஷரம் விடாம கேட்டுதான். நம்மளுக்கெல்லாம் டெஸ்ட் வைக்கிறாரு ஆக்சுவலி. அடுத்த 7 நாள் எப்படி இருக்க போறோம்னு டெஸ்ட் வைக்கிறாரு. 7 நாள் நம்ம என்ன பண்ண போறோம்? பாராயணத்துல 7 நாள் உட்கார போறோமா, கதை சொல்றச்சே உட்கார போறோமா, தூக்கம் வருதுன்னு தூணை தேட போறோமா, இல்ல தலையை சொரிய போறோமா, வாட்ஸ்அப்பை பார்க்க போறோமா? நத்ததா மனனம் கிருதம் அப்படின்னு ஒரு அக்ஷரம் விடாம யார் அப்பேற்பட்ட பக்தி பூர்வமா கேட்கிறாளோ அந்த க்ஷணம் நேரா சப்தாகம் முடிஞ்சவொடனே விஷ்ணு பார்ஷதர்கள் வந்து நம்ம கூட்டிட்டு போயிடுவா. இதை பல இடத்துல சொன்னா எல்லாரும் பயந்து போய் அதனாலதான் சுவாமி நத்ததா மனனம் கிருதம்னு கேட்கலன்றாங்க. எங்க மோட்சம் கிடைச்சிட போகுது. 7 நாள் முடிஞ்ச உடனே அங்கிருந்து ஒரு விமானம் வந்து என்ன கூட்டின்னு போயிட்டா ஆத்துல இருக்கிறா என்ன பண்ணுவான்னு கேட்கிறா. ஆக்சுவலி ஹாஸ்யத்துக்காக சொல்றது. 3வது பாடம் அப்படி கேட்கணுமாம் பாடம், அப்படி கேட்கணும். பிரதி ஸ்லோகம் அப்படி கேட்கணும் அப்படின்றதுனால உடனே அந்த இடத்துல கேட்கிறார், கருணையினால கேட்கிறார். அப்பேற்பட்ட ஒரு 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 கிருப்பையினால கேட்கிறார். இவன் நத்ததாமனனம் கிருத்தம்னு கேட்டானே, அப்ப நாங்களும் இதை நத்ததாமனனம் கிருதம்னு சொன்னாலோ கேட்டாலோ எங்களுக்கும் இந்த கதி கிடைக்குமா, இந்த பாக்கியம் கிடைக்குமான்னு கேட்கிறார். கிடைக்கும்ன்றார். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? 4வது பாடம். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம் இல்லையா? இப்போ 27ஆம் தேதி பூர்த்தியான பட்சம் இந்த இடத்துல பூர்த்தி, அங்கே சோழன் எக்ஸ்பிரஸ் இல்லையா, குடிச்சுன்னு ஓடி போயிடுவோம் இல்லையா? இல்லை அடுத்த பஸ் என்ன, அடுத்த ட்ரெயின் என்ன, ஆற்றுக்கு போனோம், ராதா கல்யாணம் முடியறது 12 மணிக்கு பூர்த்தி பண்ணுவாரா, எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த இடத்துல சொல்றார், நான் இப்போ மறுபடியும் ஒரு சப்தாகம் பண்றேன். நததாமனனம் கிருத்தம்னு அத்தனை பேரையும் நான் கேட்க சொல்றேன். நானும் அப்படி சொல்றேன். எங்களுடைய சாமர்த்தியத்தினால இல்ல, பகவானுடைய கிருப்பையினால சொல்றோம். உத்தாரணம் ஆகுமா? ஆகும்ன்றார். உடனே அங்க இருக்கிறவா எல்லாரையும் பார்த்து, நான் இன்னொரு சப்தாகம் பண்றேன், நீங்க கேட்கிற இடம் உட்காந்துட்டா. நம்மள மாதிரி இல்லை. அந்த டெஸ்ட் வெள்ளிக்கிழமை நடக்க வைப்போம். முடிஞ்சு, கவலைப்படாது, பயப்படாது. முடிச்ச உடனே மறுபடியும் கேட்டானா மறுபடியும் ஆரம்பிச்சிட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இருந்து இல்லையா? அந்த மாதிரி இல்லை. அந்த மாதிரி இருக்கிறச்சே அவர் சொல்றார், எல்லாரும் உட்காருங்கன்னு சொல்லி ரொம்ப அழகு. பாகவத மகாத்மியத்திலே இதுதான் அழகான கட்டம். அவர் சொல்றார், புனக ஸ்ரவாந்தே சர்வேஷாம் வைகுண்டே வசதிர் துருவம் கோகர்ணதவ கோவிந்த கோலோகம் தாஸ்யதி ஸ்வயம் ஏவ முக்தியாயு சர்வே வைகுண்டம் ஹரிகீர்த்தனா ஸ்ராவணே மாசி கோகர்ணே கதாமூச்சை ததா புனः. மறுபடியும் கதை சொல்றார். சப்தராத்திரவதீன் பூயக, மறுபடியும் சப்தராத்திரி. அது மறுபடியும் சொல்றார். ஸ்ரவணம் தை கிருத புனः, கேட்டு இருக்கா எல்லாரும். கதா சமாப்தோ யஜ்ஜாதம் ஸ்ரூயதாம் தச்ச நாரத விமானை சஹபக்தைச்ச ஹரிர் ஆவிர்பவூபவம் ஜய சப்தா நமசப்தா சஸ்திராசன் பகவஸ்ததா பாஞ்சஜன்யத்வம் சக்ரே ஹர்ஷோ தத்ர ஸ்வயம் ஹரிஹி கோகர்ணம் து சமாலிங்க்யா கரோத் ஸ்வ சத்ருஷம் ஹரி ஷோத்தர்ணயான் கனஷ்யாமான்
பீதகோஷேயவாச கிரீட்டின குண்டிலஸ்ததாம் சக்கரே ஹரிக்ஷணாத். அவர் மறுபடியும் உட்காந்து சொல்றார், மறுபடியும் கேட்கறா, இந்த விஷ்ணு பார்ஷதர்கள்லாம் வரணும். பாவம், இதுக்கு முன்னாடி போன வாரம் தான் கோகர் துந்துகாரி அங்கே கொண்டு விட்ட களைப்போ என்னவோ தெரியல, அவ வந்தாலோ தெரியல. இந்த வாட்டி கோகர்ணன் சொன்ன கதைக்கு சாக்ஷாத் கிருஷ்ணன் தானே இறங்கி வந்துட்டான். சாக்ஷாத் கிருஷ்ணன் தானே இறங்கி வந்து, ஹே கோகர்ணா, இவ்வளோ அழகா சொன்னியே, எல்லாரும் நத்ததா மனனம் கிருத்தம்னு கேட்டேளே, எல்லாருக்கும் வைகுண்டம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதி அற்புதமா அதே விமானத்தை கொண்டு வந்து, பிரேஷிதா ஹரி லோகேதே எத்ர கச்சந்தி யோகினஹ கோகர்ணேன ச கோபாலோ கோலோகம் கோபவல்லபம் கதாஸ்ரவண பிரீதோ நிர்யசௌ பக்தவத்சலஹ. இந்த பதத்தை கவனிக்கணும். அயோத்தியாவாசின பூர்வம் யதா ராமேண சங்கதா. அனந்தமாமாக்காக இப்படி சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். அந்த இடத்துல என்ன சொல்றா, எப்படி அந்த விமானம் வந்தது, எப்படி ராமாதாரத்துல ராமர் தன்னுடைய சப்பரிவாரத்தோட புல் பூண்டு ஒன்றின்றியே பரகதி நல்கிடும் அப்படின்னு ஒரு ஜீவனையும் எடுத்துட்டு சரையோ நதியில இறங்கி அத்தனை பேருக்கும் எப்படி அயோத்தியவாசினக பூர்வம் யதா ராமேண சங்கத்தான்னு ராம சங்கம் ஏற்பட்டதுனால கிடைச்சதோ, அது மாதிரி கோகர்ண சங்கமம் ஏற்பட்டதுனாலையும் பாகவத கதாசிரவணம் நத்ததா மனனம் கிருதம் ஏற்பட்டதுனாலையும் இவ எல்லாருக்கும் கோபாலோ கோலோகம் கோப வல்லபம் அப்படின்றது கிடைச்சது. எந்த வைகுண்டம் கோலோகம் யோகிகளுக்கு கூட துர்லபமோ, வெறும் கதாசிரவண மார்த்தத்தினால பக்தவத்சலனா இருக்கிறதுனால அவன் பிரீத்தி அடைஞ்சி ததா கிருஷ்ணேன தே நீதா கோலோகம் யோகி துர்லபம் தம் லோகம் ஹி கதாஸ்தேனு ஸ்ரீமத் பாகவத ஸ்ரவாத் அப்படின்னு கொண்டு வந்த அழகா அப்பேற்பட்ட அந்த பாகவதம் கோலோகத்தையே கொடுத்துடும் கதாசிரவண மாத்திரன அப்படின்னால் நம்மளுக்கு எப்பேற்பட்ட ஒரு அதி அற்புதமான பாக்கியம். இந்த கதையை சொல்லி அந்த இடத்துல சனகாதி முனிவர்களே நாரதருக்கு ஒரு சப்தாகம் பண்றார். அந்த சப்தாகத்துக்கு யாரெல்லாம் வந்தானால் அதை படித்தாலே நம்மளுக்கெல்லாம் புண்ணியம். அங்கே ஒரு கடுகு போடுறதுக்கு இடம் இல்லை. அத்தனை ரிஷிகள், பிரம்ம ரிஷிகள், ராஜ ரிஷிகள், அப்பேற்பட்ட பக்தாள் பாகவதாள் எல்லாம் நிறைஞ்சி வந்துட்டா. ஸ்ரீ அண்ணா அழகா சொல்லுவார், அந்த காலத்தில் நோட்டீஸ் போட்டல, மைக் லவுட் ஸ்பீக்கர் வச்சுன்னு கத்தலை, வாட்ஸ்ஆப்பில் மெசேஜ் அனுப்பலை. எப்படிதான் அவளுக்கு தெரியுமோ அப்படின்னா ரசக்கிரகோயத அப்படின்னா அப்பேற்பட்ட அந்த இடத்துல ஒரு ரசமான விஷயம் நடக்கிறதுனால் அவளுக்கு அங்கங்கே யாரெல்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்காளோ, பக்தி இருக்கோ, அவளுக்கெல்லாம் தானா தெரிஞ்சிடுமா. இன்விடேஷன் போலனா கூட வந்துடுவா. வாஸ்தவத்தில் அப்படிதான் பாகவதத்துக்கு வரணும். கேள்விப்பட்டா போயிடும். இன்விடேஷன் கொடுத்தாளா, நம்மளுக்கு பிடிச்சவாளா பிடிக்காதவாளா, அங்கே போனால் துரத்தி அடிச்சிடுவாளோ, அங்கே போய் உட்காந்துக்கலாமா, போன வாரம் தானே கேட்டேன், இப்படிலாம் கிடையாது. ஆச்சா பாகவதம், அடுத்த பாகவதம், அடுத்த பாகவதம், அடுத்த பாகவதம் அப்படி இருக்கணும்ன்றதுனால அழகா எல்லாரும் வந்துட்டா. அங்க சனத்குமாரர்களே அந்த பாகவத சப்தாகத்தை பண்றா. பக்தி வந்துட்டா, ஞானம் வைராக்கியத்தை சேர்த்து கூட்டின்னு வந்துட்டா. அந்த இடத்துல பார்த்தா உட்கார்றதுக்கு இடம் இல்லை. பிரம்மா கிட்ட கேட்கிறா, பக்தி நான் எங்க உட்கார்ந்துக்கிறது அப்படின்னா, பாகவதம் கேட்டுன்னு இருக்கிற பக்தாள் எவ்வளவு பேர் இருக்காளோ அவளுடைய ஹிருதயத்துல போய் உட்கார்ந்து. நம்ம ஹிருதயத்துல பக்தி இப்போ ஆவிர்வாவம் ஆயிட்டான்னு அர்த்தம். அவளைதான் ஆஹ்லாத சக்தின்னு சொன்னோம். பிரேம பக்தி நம்மளுக்கெல்லாம், அதுவும் நம்மளுக்கெல்லாம் எப்பேற்பட்ட பாக்கியம். காமியார்த்த பக்தி இல்லை, பிரேம பக்தி நம்மளுக்கு உண்டாயிடுறதுனால அந்த பக்தி நம்மளுடைய ஹிருதயத்தில் பிரவேசம் பண்ணியிருக்கா. அந்த பக்தியை உட்கார்ந்துட்டு எல்லாம் கதாசிரவணம் பண்ண இப்பேற்பட்ட மகனீயர்கள் அங்கே இருந்தா அந்த கதையை கேட்கணும்னு கிருஷ்ணனுக்கு ஆசை இருக்காதா? கிருஷ்ணனுக்கு ஆசை இருக்காதா? வந்துட்டான் அங்கிருந்து வைகுண்டத்திலிருந்து சர்வதாத்தோபிகாயன்னு சொல்லிட்டு வைகுண்டத்திலிருந்து இறங்கி வந்துட்டான். இறங்கி வந்தா அந்த இடத்துல பார்த்தான், பிரகலாதன் உட்காந்துட்டு இருக்கான், ஒரு வாத்தியத்தை வச்சுட்டு இருக்கான், இந்திரன் மிருதங்கத்தை வச்சுட்டு இருக்கான், ஒருத்தர் கரதாளம் போட்டுட்டு இருக்கா, ஒருத்தர் இடத்துல டோர்க்கி வாசிச்சுட்டு இருக்கா, ஒருத்தர் ஹார்மோனியம் போட்டுட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பண்ணிட்டு இருக்கா. பகவான் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு மட்டும் ஒரு ஆயுதம் இல்லையா? எப்படி இறங்கி வந்தான்னா அழகா சொல்லுவார் ஸ்ரீ அண்ணா. அழகா எப்படி வந்தான்னா, அவன் அஷ்டபுஜனா வருவான், சதுர்புஜனா வருவான், திரிபுஜனா வருவான். இங்கே எப்படி வந்தான்னால் யார்கிட்டும் இல்லாத தனக்கே இருக்கக்கூடிய அந்த வாத்தியமான மதுரோ முரளிதரக அப்படின்ட்டு முரளிதரனா வந்தான். முரளிதரனா இங்க வரணும்னு பிரார்த்தனை. இங்க வந்து அழகா முரளிதரனா வரணும்னு பிரார்த்தனை. வந்து நம்மளை ஆசிரியம் பண்ணணும், நம்மளை அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை. அங்க வந்து இறங்கி இவா எல்லாரும் அத்தியாச்சரியமான ஒரு நாம சங்கீர்த்தனம் பண்றா. நம்மளும் இந்த வாரம் அந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணால் பகவான் முரளிதரனா வருவானாக்கும்.
அப்படி வந்துட்டு எல்லாரும் முடிச்ச உடனே அதி அற்புதமா பகவான் தன்முகமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். பகவான் தானே இதை சொல்றான். ப்ரூமோ அத்யதே கிம் பலப்ரத்த முஜ்வலம் சப்தாக யஜ்ஞேன கதாசு சஞ்சிதம். பகவான் சொல்றான், இந்த அதி அற்புதமான இந்த ஒரு யஜ்ஞம் இருக்கே, இந்த யஜ்ஞம் தான் எல்லாரும் ஆசிரியக்கப்பட வேண்டியது. கலியுகத்தில் அதி முக்கியமாக எல்லாரும் ஆசிரியம் பண்ண வேண்டிய ரெண்டு விஷயம் அவர் சொல்றார். ஒன்று கதாசிரவணம், இன்னொன்று நாம சங்கீர்த்தனம். இந்த ரெண்டுத்தை யார் பண்றாளோ அவளுக்கு அப்பேற்பட்ட எல்லா பாபமும் போகும், அவளுடைய மனோலயம் ஏற்பட்டுடும், அவளுடைய கல்மஷங்கள்லாம் நீங்கும், சாட்சாத் சுத்த கிருஷ்ண பக்தி ஏற்படும், ஆத்மா பிரசன்னமடையும், கிருஷ்ணச்சரணாரந்தம் கிடைக்கும். அவன் சித்தத்திலேயே எற்றைக்கும் 7 பிரிவுக்கும்னு 7 ஜென்மங்கள் இருந்தாலும் அவனுடைய சரணாரவிந்தத்துடைய பட்சச்சாயிலே நம்மெல்லாம் இருப்போன்றதை பகவான் தன்முகமா அங்க இருக்கிறவ எல்லாருக்கும் சொல்லி ஆசீர்வாதம் பண்றதுனால சனத்குமாரர்கள் பர்யந்தம், நாரதர் பர்யந்தம் அந்நியிலிருந்து பகவானுடைய அந்த வாக்கியத்தை எடுத்துட்டு யார் காதலெல்லாம் இந்த பாகவதம் உணர்ந்தோ அங்கெல்லாம் சாட்சாத் கிருஷ்ணன் தான் வந்து உட்காந்து அவள் ஹிருதயத்தில் பிரவேசம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய கிளேசங்கள்லாம் நீக்கி தன்னையே கொடுத்துடுறான் அப்படின்றத எடுத்து சொல்லக்கூடிய அதி அற்புதமான பாகவத மகாத்மியம். இன்னைக்கு அந்த பாகவத மகாத்மியம் பத்மபுராணத்தில் இருந்ததோடு மட்டும் இல்லாமல் பாக்கி அந்நிய மகாத்மியங்கள் என்ன மகத்துவம் என்னன்றதை கேட்டுட்டோம். இதிலிருந்தே நம்மளுக்கு அதி அற்புதமான இந்த ஒரு உபாக்கியானம்ன்றது புரியும். நாளையிலிருந்து இந்த உபாக்கியானம் நம்மளுக்கு அதி அற்புதமாக பாராயண கிரமத்தில் காத்தால 7 மணிலேருந்து ஆரம்பித்து யதாசக்தி என்ன முடியுமோ, என்ன ஸ்பீடில் முடியுமோ அதை அனுபவிச்சுட்டு 1 மணி 1:30 மணிக்கு முடியலாம் கவலைப்பட வேணாம். நிதானமாக அழகாக ரசித்து எடுத்துட்டு சாயந்தரம் மத்தியான வேளையில் என்ன பஜனை பண்ண முடியுமோ, இல்லைனா கோவிந்த சதகமோ இல்லைனா அஷ்டபதியோ பஜனையோ பண்ணிட்டு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் சாயந்தரம் ஒரு 6 மணி போலவே ஆரம்பித்து ஒரு 8-8:15 ஒரு விண்ணப்பம். கவலைப்படாதீங்க, ரொம்பலாம் இழுக்க மாட்டோம். இந்த கதை அப்படின்னு சொல்கிறது சில இடத்துல பாதியில் அப்ரப்டாக 8 மணி ஆகிடுச்சுன்னு அலாம் வச்சு நிறுத்த முடியறதில்லை. ஒரு 5-10 நிமிஷம் முன்ன பின்ன இருந்ததுனால் அதை யாரும் ஒரு லட்சியப்படுத்தாமல் அழகாக இங்கே உட்காந்து கிருஷ்ணமயமாக நம்ம இருந்துட்டு 7 நாள் நம்மளுக்கு பூர்ண பகவத் அனுபவம், பூர்ண பகவத் கிருப்பை, பூர்ண பகவத் அனுகிரகம் ஏற்படணும். இந்த கதாசனம் நம்மளுக்கு அதை ஏற்படுத்தணுன்ற பிரார்த்தனை அமைச்சுட்டு இன்னைக்கு சத்சங்கத்தை இதோடு முடிச்சுவோம். நாளைக்கு கார்த்தாலேருந்து பாகவத பாராயணம், சாயந்தரத்துலேருந்து பிரதம ஸ்கந்தத்திலேருந்து ஆரம்பித்து சொல்கிறது ஸ்ரோதாவக்தார் நாராயணனா ஸ்ரீ அண்ணாமுகமாக தான் சொல்லிட்டு இருக்கார். சத்தியம், இது அடியேன்னு சொல்லலை, நீங்கள் கேட்கல. அதனால் எந்தெந்த சரித்திரங்கள் அடுத்த 7 நாள் நம்ம அனுபவிக்க போகிறோம்னா தெரியாது. அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுட்டு அது நம்மளுக்கு அப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தை ஏற்படுத்திக்கணுன்ற பிரார்த்தனை. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. நீலாம்புதஷ்யாமளாய பீதாம்பரதராய அரிச்சந்தலுப்தாய கோவிந்தாய அஸ்து மங்களம்.